कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाழிपरकालन् वाழிकलिकन्ये वाழிकुरयलूर् வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோலீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. கலயாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யஸ்ய கோபி பிரகாசாபிராவித்யம் நிஹதம் தமஹ வாழி பரகாலன் வாழி கலிகன்னி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சிக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழன் நூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனின் தமரையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்குத்தா. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியோ வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் நம் எதுகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய பரமானுகிரகத்தாலும் எம்ஓபி அறக்கட்டளையாரனுடைய விசேஷமான திருவுள்ளத்தாலும் திவ்ய பிரபந்த தாரா என்னும்படியான தலைப்பிலே பற்பல உபன்யாசங்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அந்த கிரமத்திலே இன்றைய தினம் பெரிய திருமொழி பதிகமாய் அமைந்திருக்கக்கூடிய சிங்கவேள் குன்ற பதிகமாய் அமைந்திருக்கக்கூடிய அங்கஞால மஞ்சா என்கிற பதிகமானது, அந்த திருமொழியானது இன்றைய அனுபவத்துக்கு விஷயமாக அமைந்திருக்கிறது. இந்த நியமனத்தை அடியனிடம் ஒப்படைத்திருக்கக்கூடிய மகனியர்களுக்கு அடியனுடைய கிருத்தஜதாபூர்வகமான பிரணாமங்களை சமர்ப்பித்துக் கொண்டு விஷயத்திலே இறங்குகிறேன். இந்த திவ்ய கிரந்தமாய் அமைந்திருக்கக்கூடிய பெரிய திருமொழி திருமங்கையாழ்வாருடைய திவ்ய கிரந்தம். திருமங்கையாழ்வாருக்கு என்ன திருநாமம் என்றால் பதியே பரவித்தொழும் தொண்டராக அமைந்திருக்கக்கூடியவர்னு எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். காரணம் என்னவென்றால் திருமங்கையாழ்வாருடைய சித்தாந்தப்படி அர்ச்சாவதாரமான உகந்தருளின நிலங்களேதான் உபாயமாகவும் இருக்கின்றன, பிராப்தியமாகவும் இருக்கின்றன, ஆசிரயணீயமாகவும் இருக்கின்றன. ஆகவே திருமந்திரார்த்தத்துக்கு எல்லை நிலமாக அமைந்திருக்கக்கூடிய, திருமந்திரத்தினுடைய அர்த்தமாயிருக்கக்கூடிய நாராயண சப்தார்த்தத்துக்கு எல்லை நிலமாய் இருக்கக்கூடிய உகந்தருளின் நிலங்களால அர்ச்சாவதாரமே பிராப்தியம் என்று எம்பெருமான் காட்டிக் கொடுத்தார். அப்படிப்பட்ட அர்ச்சாவதாரங்களிலே ஈடுபட்டார். முதல்ல எம்பெருமான் அற்புதமாக திருமந்திரத்தை அனுகிரகித்தபடியை முதலிலே தான் காட்டிக் கொடுத்தொழினார். அதற்கு பிறகு அந்த திருமந்திரார்த்தத்தினுடைய எல்லை நிலமாய் இருக்கக்கூடிய திருப்பதிகளை திருப்பிரிதி தொடக்கமாக திருக்கோஷ்டியூர் பரியந்தமாக பூர்ணமாக அனுபவிக்கிறார். முதல் 10 தொடங்கி 9ஆம் 10 பரியந்தமாக பற்பல திவிதேசங்கள், அநேக திவிதேசங்கள் அனுபவிக்கும்படியான ஒரு விலட்சணமான அனுபவம்.
அதுல முதல்ல திருப்பிருதி என்னும்படியான ஆச்சரியமான திவ்ய தேசத்தினுடைய அதி விலட்சணமான அனுபவம். அதாவது திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டு எழுந்தருளும்படியான திவ்யதேச கிரமங்களே வடக்கிலிருந்து தெற்கு வரையுமாக அமைந்திருக்கிறது. ததனுகுணமாக திருப்பிருதி என்கிற திவ்ய தேசத்தினுடைய ஒரு அனுபவம் முதலிலே ஆயிற்று. அதற்கு பிறகு 2 திருமொழிகளாலே பத்ரிகாசிரம கஷேத்திரம் பதரி பதரி வணங்குதுமே பதரி வணங்குதுமே பதரியாச்சி ராமத்துள்ளானே என்கிற சப்தங்களாலே அந்த அற்புதமாக 2 திருமொழிகளிலே திருவதரியை தான் அனுபவித்திருக்கிறார். திருப்பிருதியை வாலிமாவல தொருவ துழல்கடா என்கிற அற்புதமாக அப்படி அனுபவித்திருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக பத்ரிகாசிரம கஷேத்திரம், அதற்கு அடுத்தபடியாக சாளக்கிராமம் அடநெஞ்சே, சாளக்கிராமம் அடநெஞ்சே என்று சாளக்கிராம திவ்ய தேசத்தை அனுபவிக்கிறார். அதற்கு பிறகு நைமிசாரண்யத்துழந்தாய், நைமிசாரண்யத்துழந்தாய் என்று நைமிசாரண்ய கஷேத்திரத்திலே அரண்ய ரூபியாக எம்பெருமான் எழுந்தொழிருக்கிறான். அதை அனுபவித்தார் கீழே. அதற்கடுத்தபடியாக முதல் பத்திலே 7ஆம் திருமொழியிலே ஆச்சரியமான அனுபவம் அகோபில திவ்ய கஷேத்திரத்து அனுபவம். எம்பெருமான் நவ நரசிம்மனாக 9 திருவுருக்கொண்டு அகோபில கஷேத்திரத்திலே 9 இடங்களிலே தான் சேவை சாதித்துக் கொண்டு அடியவர்களை அனுகிரகித்துக் கொண்டிருக்கக்கூடிய விலட்சணமான தன்மை நிருசிம்மாவதாரத்துக்குன்னே தனியான அனுபவமாக அமைந்திருக்கிறது. நரசிங்கனான் அனுபவம் நரங்கலந்த சிங்கமாய் கீண்டான் திருவன்னு காட்டப்படுகிறார். ஆக நரத்துவ மிருகத்துவங்கள் ரெண்டும் ஒன்றோடொன்று பொருந்தாததுன்னு காட்டப்படுது. ஆக ஒன்றோடொன்று பொருந்தாத 2 விஷயங்களை பொருத்தி அதிலும் அழகியவனாக தான் அமைந்திருக்கிறான் காட்டுகிறார் ஆழ்வார். அழகியான் தானே அரியுருவன் தானே, அவன் அழகனாயிருக்கிறான் அரியுருவனாயிருக்கிறான். ஆக நரத்துவ மிருகத்துவங்கள் மனிதனாயிருக்கிற தன்மையும் மிருகமாயிருக்கக்கூடிய தன்மையும் ஒன்று சேர்ந்ததேயானால் அது அழகா இருக்குமான்னா அழகு விஞ்சி இருக்கிறது. ஆக எம்பெருமானுடைய அவதாரங்களுக்குள்ளே மிருகரூபமாயிருக்கக்கூடிய அவதாரம், திரியரூபமாயிருக்கக்கூடிய அவதாரம், அவையெல்லாம் மதுரமான அவதாரங்கள். அவன் மனுஷ சரீர பரிகிரகம் பண்ணிக்கொண்டு எடுத்திருக்கக்கூடிய அவதாரங்களும் மதுரமான அவதாரங்கள். இது 2ம் சேர்ந்ததேயானால் மாதுரியம் அதிகரிக்கிறது. ஏனென்றால் பாலும் மதுரமானது, சர்க்கரையும் மதுரமானது, பாலும் சர்க்கரையும் சேர்ந்து விட்டதேயானால் மாதுரியம் இனிமை கூடுகிறது. அதே போல அழகான அவதாரமாக அமைந்திருக்கக்கூடியது மிருகாவதாரம், அழகான அவதாரமாக அமைந்திருக்கக்கூடியது மனுஷாவதாரம். அப்ப மனுஷத்துவமும் மிருகத்துவமும் சேர்ந்து இருக்கக்கூடிய அவதாரங்கள்னா அழகும் அழகும் சேர்ந்தாற் போலே அமைந்திருக்கிறது. அதனாலே பரமசுந்தரமான அவதாரம். அதனால்தான் அழகியான் தானே அரியுருவன் தானேன்னு காட்டப்படுகிறான். அதனால்தான் நரசிம்மாவதாரத்துக்கே அழகிய சிங்கன் என்னும்படியான அற்புதமான விஷயமாக அமைந்திருக்கு. இந்த நரசிம்மாவதாரத்தை எல்லாரும் பாடியிருக்கிறார்கள். அப்படி கொண்டாடி இருக்கக்கூடிய விலட்சணமான அவதாரம் கொண்டாடப்படுது. அதனால்தான் வேதவியாசாச்சாரியர் விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயத்திலே பீஷ்மர் திருவாக்காலே தெரிவித்திருக்கிற போது நாரசிம்ம வபுகு ஸ்ரீமான், நரசிங்க ரூபத்தோட கூடியிருக்கக்கூடியவன், நரத்துவ மிருகத்துவங்களோட கூடியிருக்கக்கூடியவன், துர்கடா பூர்வகமாக அமைந்திருக்கக்கூடியது, ஒன்றோடொன்று சேராததாக அமைந்திருக்கக்கூடியது. அப்படி சேராததாக அமைந்திருந்தாலும் கூட அந்த அழகுல குறையில்லையே. அப்படி அமைந்திருக்கக்கூடியதுதான் நாரசிம்ம வபுகு ஸ்ரீமான் அழகன் அர்த்தம் அப்படின்னு காட்டி கொடுத்திருக்கிறார். அப்படி அமைந்திருக்கக்கூடிய விஷயம். இப்போ கீழ்ப்பதிகத்துக்கும் இந்த பதிகத்துக்கும் என்ன சங்கதி? கீழே வானிலா முறுவல் சிறுதல் பெருந்தோள் மாதரார் வனமலை பயனே பேணினேன் அதனை பிழையென கருதி பேதையேன் பிறவினோ எருப்பான் ஏனிலேன் இருந்தேன் எண்ணினேன் எண்ணி இளையவர கலவியின் திறத்தை நாணினேன் வந்தும் திருவடி அடைந்தேன் நைமிசாரணியத்துழந்தாய். ஒரு கால் சொன்னார் போலே 9 கால் சொன்னார். அதாவது அந்த நைமிசாரண்யத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடித்தாமரைகளை நான் அடைந்தேன் அப்படின்னு காட்டினார். ஊனிடை சுவர் வைத்து 80 நாட்டி உரோமம் வேய்ந்து 9 வாசல் தானுடை குரம்பை பிரியும் போது உந்தன் சரணமே சரணம் என்றிருந்தேன். தேனிடை கமல திருவினுக்கரசே திரைகொள்மான் நெடுங்கடல் கடைந்தாய் நானுடை தவத்தால் திருவடி அடைந்தேன் நைமிசாரணியத்துழந்தாய். ஆக திருவடி அடைந்தேன், உந்தன் சரணமே சரணம் என்றிருந்தேன்னு காட்டுறார். உன்னுடைய திருவடித்தாமரைகள் தான் எனக்கு புகழ் புகழ்.
அப்படின்னு காட்டினார். இப்படி சொன்னது ஒரு கால் சொன்னார் போலே 9 கால் சொன்னார். உடனே பெருமான் பார்த்தான், நாம இவ்வளவு கல் நெஞ்சனாக இருக்கிறோமா, இவ்வளவு குரூரனாக இருக்கிறோமா? திருவடி அடைந்தேன், திருவடி அடைந்தேன், திருவடி அடைந்தேன் இப்படி சொல்லிக் கொள்ளுகிறாரே, எம்பெருமானுடைய திருவுள்ளம் புண்பட்டு விட்டது. பெருமாளை மீண்டும் மீண்டும் இது மாதிரி சொல்லிக் கொண்டிருந்தால், இப்படி வணங்கிக் கொண்டிருந்தால், திருவடி அடைந்தேன் சொன்னால் எம்பெருமானுடைய திருவுள்ளம் புண்படுகிறது அப்படின்னு தெரிவிக்கப்படுது. எங்கேயாவது உண்டா அப்படின்னா, ஒரு தரம் ஒரு பெண் பிள்ளை அழைத்தாள், கோவிந்தான் அழைத்தாள், ஆபத்து காலத்தில் அழைத்தாள், பெரிய சபையிலே பரிபவப்படுகிறேனேன்னு அழைத்தாள். கோவிந்தேதி தாக்கிரந்தத்து கிருஷ்ணாமாம் தூரவாசினம். அவள் தெரிவித்திருக்கக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கக்கூடியது கண்ணன் அழைக்கிறாள் அந்த பெண் பிள்ளையான திரௌபதி. ஆ கிருஷ்ணா துவாரகாவாசின் வாசி யாதவநந்தனா இமாமவஸ்தாம் சத்ராப்தாம் அநாதாம் கிமுபேட்சசே. கிருஷ்ணனே, துவாரகாவாசியே, எங்கு நீ இருக்கிறாய்? இப்படி ஒரு நிலையை நான் அடைந்து விட்டிருக்கிற போது, ஆக நாதனற்றவளாய் அமைந்திருக்கக்கூடியவர்கள், ரட்சகர்கள் அற்றவராய் அமைந்திருக்கக்கூடியவள் நான். அப்படி இருக்கக்கூடிய என்னை நீ ஏன் உபேட்சித்திருக்கிறாய்? நீ ஏன் எனக்கு உரித்தாய் அமைந்திருக்கக்கூடிய ரட்சணத்தை கொடுக்கவில்லைன்னு அவனுடைய திருநாமத்தை சொல்லி சரண் பத்துகிறாய். அப்படி பார்க்கிற போது சங்கசக்கர கதாபாணே, துவாரகா நிலையா, அச்சுதா, கோவிந்தா, புண்டரீகாட்சா, ரட்சமாம் சரணாகதாம் என்று அவள் கோவிந்தான்னு அழைத்தாள். இப்ப கண்ணன் பெருமான் என்ன பண்ணிருக்கணும்? நேர அந்த இடத்துல வந்திருக்கணும். வந்து வழிப்பறியுண்டவன் தாய்முகத்திலே விழித்தாற் போலே இருக்கிறார் போன்ற ஒரு ஆறுதல் அவளுக்கு கொடுத்திருக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. வஸ்திரவருத்தியை பண்ணித்தந்தான். ஆக எம்பெருமான் வஸ்திரவருத்தியை பண்ணித்தந்தானே ஒழிய தான் நேர அந்த இடத்துக்கு எழுந்துள்ளவே இல்லையே. நேர எழுந்துள்ளி அவளுக்கு முகம் காட்டவில்லையே. அவளுடைய கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றவே இல்லையே. அது கண்ணனுடைய திருவுள்ளத்தை புண்படுத்திற்று. அதனால்தான் நாதி ஸ்வஸ்த மனாயோ, ஸ்வஸ்தமில்லாத மனசோரை பரமபதத்துக்கு எழுந்துள்ளினான் பகவான் கண்ணன் அப்படின்னு சொல்லப்படுது. கோவிந்தேதி யதாக்கிரந்தது. இப்படி கோவிந்தான் அழைத்தாளே, வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய என்னை அந்த திரௌபதியானவள் அழைத்தாளே. அப்படி இருக்கிற போது ரிணம் பிரவருத்தம் இவமே, ஒருத்தன் கடன் வாங்கி விட்டான், மரணோன்முகனான தசையிலே இருக்கிறான், அந்த கடனை திருப்பி தரல, அதுக்கு வட்டி, வட்டிக்கு வட்டி, மேலும் மேலும் விருத்தி அடைந்திருக்கக்கூடிய கடனாளியை போலே நான் நாதிஸ்வஸ்தமனாயோ ஹிருதயாபதி, என்னுடைய ஹிருதயத்தை விட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கு. அது போல எம்பெருமான் அமைந்திருக்கக்கூடிய விஷயம். அதனால துக்கப்பட்டு ஆழ்வீர், நீர் என்னத்துக்காக என் காலில் இப்படி விழறி? உமக்கு இந்த சரித்திரம் தெரியாதா? நிருசிம்மாவதார சரித்திரம் தெரியாதா? ஒரு சின்ன குழந்தை பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயிலோர் 1000 நாமம் ஒள்ளியவாகி போதவாங்கதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புழைப்பா பிறையை தனல் வழி பழுவாய் தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று திருவல்லிக்கேணி பாசுரத்துல மேல அனுபவிக்கும்படியான விஷயம். ஆக அப்படி ஒரு சிறுக்கனுக்காக நான் உதவி இருக்கிறேனே. அப்படி இருக்கிற போது, அப்படி இருக்கிற அந்த அற்புதமான அவதாரத்தை பார்க்கிற போது, ஒரு பிரகலாத ஆழ்வானுக்காக உபமான வசேஷானாம் சாதுனாம் எஸ் சதாபவத்து, ஆக சாதுக்களுக்கெல்லாம் உபமான பூமியாக அமைந்திருக்கக்கூடிய சிறுவனான அந்த பிரகலாதாழ்வானுக்கு நான் உதவினேனே. அப்படி உதவின பொழுது இதை கொண்டு தேவரீர் என்னிடத்திலே வழக்கு பேசி பெறலாமே, அதை காட்டினார். ஆக நாம எம்பெருமான பார்த்து, நீ அவனுக்கு உதவினாயே எனக்கும் உதவ வேண்டும், அவனுக்கு உதவினாயே எனக்கும் உதவ வேண்டும் என்ன வழக்கு பேசலாம்படியாக அமைந்திருக்கக்கூடியது. அதனால்தான் காட்டும்படியான அற்புதமான பாசுரம். அன்னு கருமாணியாய் இறந்த கள்வனே உன்னை பிரமாணித்தார் பெற்ற பேரு, தன்னதல்லாததான ராஜ்யத்தை தன்னதுன்னு அபிமானித்து இந்திரனிடமிருந்து அபகரித்துக் கொண்டான். பெருமான் இந்திரனுக்காக கொடுத்த மூலகையும் மகாபலி பருந்து இராஞ்சினார் போலே தான் அவனிடமிருந்து அபகரித்துக் கொண்டு விட்டான். அப்பொழுது அந்த எம்பெருமானை இந்திரன் போய் பிரார்த்திக்க, அந்த இந்திரனுக்காக ஒரு சின்ன பிரம்மச்சாரி பிள்ளையாக வாமனமூர்த்தியாக இருந்து அந்த எம்பெருமான் கோட்டங்க வாமனாய் செய்த கூத்துக்கள் கண்டுமே என்ன தான் அந்த ராஜ்யத்தை தான் இறந்து மீட்டான். தன்னதான ராஜ்யத்தை
தான் இறந்து மீட்டு அவனை இந்திரனிடத்திலே கொடுத்தானே. ஆக இத பிரமாணமாக கொண்டோமேயானால் இந்த எம்பெருமானிடத்திலே வழக்கு பேசலாம். எம்பெருமானே, உன்னிடத்துல வந்து கேட்டாண்டத்துக்காக இந்திரனுடைய ராஜ்யத்தை இந்திரனுக்கு மீட்டு கொடுத்தாயே, அது மாதிரி உன்னிடத்துல நாங்கள் வந்து கேட்கிற போது எனக்கு நீ அனுகிரகிக்க வேண்டும் என்று அதற்கு பிரமாணங்கள். அப்ப நமக்கு பார்க்கிற போது பகவான் நமக்கு எதற்கு பிரமாணம்னா, ஆஸ்தித சுலபன், ஆஸ்தித ரட்சகன், அவனிடத்துல கேட்டால் கொடுப்பான் அப்படின்றதுக்கு பிரபல பிரமாணமாகத்தான் அமைந்திருக்கிறான். அவே அந்த கருமாணியாயிருந்த கல்வனேன்னு சொல்லும்படியான அந்த விஷயமாக அமைந்திருக்கு. அதுபோல சிறுக்கனான பிரகலாதாழ்வானுக்கு அவனை எப்படிலாம் ரட்சித்தேன், எத்தனை ஆபத்துக்களிலிருந்து ரட்சித்தேன், தகப்பனாராலேயே எத்தனை ஆபத்துக்கள் வந்தது, மலையிலிருந்து உருட்டி தள்ளினான், நான் காப்பாற்றி கொடுத்தேன். நெருப்ப வைத்தான், காப்பாற்றி கொடுத்தேன். ஆனையை விட்டு இடரச் செய்தான், அதனால காப்பாற்றி கொடுத்தேன். விஷம் கொடுத்தான், காப்பாற்றி கொடுத்தேன். பாம்புகளை இட்டு கடிக்க வைத்தான், காப்பாற்றி கொடுத்தேன். ஆக இப்படி ஒரு சிறுக்கனுக்காக இதெல்லாம் காப்பாற்றுறது இல்லை, அவனுக்காக அவன் சொன்ன வார்த்தை, அவன் சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. என்னவென்றால் அதை காட்டக்கூடியது அற்புதமான விஷயம். அவன் சொன்ன வார்த்தை ஒரே வார்த்தை தான், எங்குமுளன் கண்ணன். ரொம்ப வசந்த வார்த்தையை சொன்னான், எங்குமுளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து. ஆக பரமசாஸ்திரியமான வார்த்தையை சொல்லி இருக்கிறான். அந்த மகனை கோபித்து, அந்த மகனை காய்ந்து உடனே அவன் கேட்டுட்டான், இங்கில்லையால் என்று இரணியன் தூண் புடைப்பா. இங்க இருக்கானோ அவன் என் அந்த தூணை புடைப்ப அந்த இடத்திலேயே அவன் வீய தோன்றினான். ஆக இரண்யன் கேட்ட வரத்துக்கும் பழுதில்லாமல், இந்த குழந்தை சொன்ன சொல்லுக்கும் பழுதில்லாமல், இந்த குழந்தை சிறுக்கன் 5 வயது பாலகன் அவன் சொன்ன வார்த்தை, பிரகலாதாழ்வான் தெரிவித்த வார்த்தை என்னவாக அமைந்திருக்கிறது ரொம்ப அழகா பாசுரம் பாடுறான். சாணிலுமுளன் அணுவினை சதகூரிட்ட கோணிலுமுளன், நீ சொன்ன சொல்லிலுமுளன், இன்னின்ன தூணிலுமுளன், நீ சொன்ன சொல்லிலுமுளன், இத்தன்மை காணுதி விரைவில் என்றார். சாணளவு பொருளிலேயும் இருக்கிறார். அணுவை 100ஆக பிளந்து அதுல ஒரு பாகத்தை எடுத்தால் அதுக்குள்ளேயும் இருக்கிறான். இந்த தூணிலேயும் இருக்கிறான், நீ சொன்ன சொல்லிலேயும் இருக்கிறான், வானிலேயும் இருக்கிறான், பூமியிலேயும் இருக்கிறான், உள்ளியும் இருக்கிறான், வெளியிலேயும் இருக்கிறான், உன்னுள்ளும் இருக்கிறான், என்னுள்ளும் இருக்கிறான். உன்னை இப்படி சொல்றவனே அவன்தானே, என்னை இப்படி சொல்றவனே அவன்தானே. ஆக நம்ம எல்லாருக்குள்ளேயும் அவன் இருக்கிறான். இங்க இருக்கானா, உடனே தூண காட்டினான். அப்ப எம்பெருமான் என்ன பண்ணான், எல்லா இடத்திலேயும் சர்வ வியாபியாக நரசிங்க ரூபத்தோடே இருந்தான். தேசிகன் காட்டுகிறார், திரைலோக்கியம் ஏததகிலம் நரசிம்ம கர்ப்பம். ஆக நரசிம்ம கர்ப்பம் உலகங்களிலே இருக்கக்கூடிய எல்லாமே நரசிம்மனை தன்னுள்ளே உட்கார்ந்து கொண்டு விட்டது. அந்த நரசிம்மம் ஏன் உள்ளே உட்கார்ந்து கொண்டது என்று கேட்டால், இந்த குழந்தை சொல்லிடுத்து எல்லா இடத்துலயும் இருக்கான்னு. ஒருவேளை இரண்யகசிபு எந்த இடத்துல தட்டி பார்க்கிறானோ அந்த இடத்துல நாம இல்லைன்னா குழந்தை வார்த்தை பொய்யாகி விடுமோ. ஈஸ்வரன் தனக்கும் 3 ஆபத்துக்கள் வந்தன. அந்த 3 ஆபத்துக்கள் கஜேந்திராழ்வான் மூலமாக, பிரகலாதாழ்வான் மூலமாக, திரௌபதி மூலமாக, அந்த 3 காலத்திலேயும் இம்மூவரையும் அவன் ரட்சித்திருக்கவில்லை என்னால் என்ன ஆகியிருக்கும். மாமனிகள் மற்றொரு இடத்துல காட்டுற என்ன ஆகியிருக்கும்னா, இந்த லோகமே ஈஸ்வரன் இல்லை என்று எழுதிவிட்டிருப்பார்கள். பகவான்ற ஒரு தத்துவம் இல்லவே இல்லைன்னா அப்படின்னு சொல்லி எழுதிவிட்டிருப்பார்கள் எல்லாரும். இவ்வளவு ஆசையோட பிரகலாதாழ்வான் கூட்டான், இருந்தா வந்திருக்க மாட்டானா? அவ்வளவு ஆர்த்தியோட திரௌபதி அழைத்தாள், இருந்தா ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாளா? அவ்வளவு பிரீத்தியோட அந்த உத்தமனான கஜேந்திராழ்வான் அழைத்தான், இருந்தால் வந்திருக்க மாட்டானா? அப்படின்னு ஒண்ணும் கிடையவே கிடையாதுன்னு எழுதி விட்டிருப்பார்கள். அப்ப பார்க்கிற போது அந்த ஒரு சிறுக்கனுக்காகத்தான் எப்படிப்பட்ட ரூபங்களை எடுத்துக்கொண்டார். எல்லா இடத்திலையும் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பக்தஸ்ய தானவச்சோ பரிபாலனாய பத்ராம் நிருசிம்ம குஹனாம் அஜக்முஷஸ்தே ஸ்தம்பைகவர்ஜம் அதுனாபி கரீசனோனம் திரைலோக்கியமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பம். அந்த ஒரு கம்பத்தை தவிர இது எல்லா இடத்துலையும் நரசிம்மன் இன்னும் உட்கார்ந்திருக்கான், சர்வ வியாபியா இருக்கிறான் என்று ஸ்ரீ தேசிகன் அனுபவிக்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது அந்த ரூபத்தை எம்பெருமான் தான் காட்டினான். அப்ப திருமங்கை ஆழ்வாருக்கு அந்த நரசிங்க ரூபத்தோட நான் எழுந்தருளி இருக்கிறேன். நீ அந்த நாள்ல நரசிங்க ரூபத்தோட இருந்தா இன்னைக்கு என்ன
அப்படின்னு கேட்ட போதுதான் தேவரீருக்காக அகோபில திவ்ய கஷேத்திரத்திலே அடியேன் நான் சாநித்தியம் கொண்டிருக்கிறேன், நாம் சாநித்தியம் கொண்டிருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கக்கூடிய விஷயம் அடியவர்களுக்காக உமக்காக அந்த கஷேத்திரத்திலே அகோபில கஷேத்திரத்திலே நவ நரசிம்ம மூர்த்தியாக நான் சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று தெரிவிக்க அங்கிருக்கும்படியான இருப்பு அத்தனை சந்தோஷமாக இருக்கக்கூடியது. அந்த எம்பெருமான் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார். புருஷகார பூத்தையான பிராட்டியோடு கூடியிருக்கிறார். நல்ல நெஞ்சே, நாம் தொழுதும் நம்முடைய நம்பெருமான் அல்லிமாதர் புல்கன் என்ற 1000 தோழனிடம் நெல்லிமல்லி கல்லுடைப்ப புல்லிலையார்த்து அதர்வாய் சில்லி சில் என்றொல்லராத சிங்கவள் குன்னமே என்று சொல்லும்படியான பாசுரமாக அல்லிமாதர் புல்கன் என்னா. அல்லிமாதர் பெரிய பிராட்டியாரான ஸ்ரீ மகாலட்சுமி நாச்சியார். அந்த பிராட்டியானவள் தாம் புல்கும்படியாக அணைத்திருக்கும்படியாக அந்த பகவான் பிராட்டியோடு சேர்ந்திருக்கக்கூடிய மா லோலனாய் அவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய விஷயம் அல்லிமாதர் புல்கன் என்ன இந்த எம்பெருமானை அனுபவிக்கும்படியான 10 பாசுரங்கள் தான் அமைந்திருக்கின்றன. உங்கஞாலமஞ்சா அங்கோராளரியாய் அவனன் பொங்கவாகம் வள்ளுகிறால் போழ்ந்த புனிதனிடம் பைங்கணானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்களாளி விட்டிரஞ்சும் சிங்கவள் குன்னமே அப்படின்னு தெரிவித்திருக்கும்படியான விஷயம். அப்போ அங்கஞாலம் அஞ்சா, கஞாலம் அஞ்சா. அம்னா அழகியா, கண்ணனா இடமுடைத்தா இருக்கக்கூடிய அழகியதான பரந்த இடமுடைத்தாய் அமைந்திருக்கக்கூடிய ஞாலம். இந்த ஞாலமானது அஞ்சும்படியாக ஒரு சிம்மரூபத்தை எடுத்துக்கொண்டார். அப்போ உலகத்தை பயமுறுத்துறதுக்கு அந்த ரூபத்தை எடுத்துக்கொண்டானா அல்லது லோகத்தை ரட்சிக்கிறதுக்கு எடுத்துக்கொண்டானா? அப்படின்னால் எம்பெருமானுடைய அவதாரங்கள் எல்லாம் 3 பிரயோஜனங்களை தான் கொண்டிருக்கிறதுன்னு கண்ணன் எம்பெருமான் கீதையிலே தான் காட்டியிருக்கக்கூடிய விஷயம். அதாவது பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஆக சாதுக்களை ரட்சிப்பதற்காக, துஷ்கிருத் விநாசத்துக்காக, தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக அவன் அவதாரம் பண்ணுகிறான். அப்படி இருக்கிற பொழுது அங்க ஞாலம் அஞ்சான்னு சொல்றாருன்னா அவன் விக்ஷணத்துக்காக பண்ணின அவதாரத்தை பார்த்து ஜகத்து பயந்தது. அவன் பண்ணின அவதாரம் ரட்சணத்துக்காக, ஆனால் அந்த ரூபத்தை பார்த்து ஜகத்து அஞ்சிற்று. இல்ல, அங்கஞாலமே அஞ்சிற்று. அந்த அங்கஞாலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹிரண்யகசிபுவே அவனும் அஞ்சினான். அங்கோராளர் யாய் அந்த இடத்திலே, எந்த இடத்திலே பிரகலாதாழ்வான் சாணிலுமுளன்னு பிரதிஜ்ஞ பண்ணினானோ, எங்குமுளன் கண்ணன்னு பிரதிஜ்ஞ பண்ணினானோ, அப்படிப்பட்ட இடத்திலே சர்வ பூதாத்மகே தாத்த ஜெகநாதே ஜெகன்மயே பரமாத்மனி கோவிந்தே மித்ராமித்ர கதாகுதா. எல்லா பூதங்களுக்கும் ஆத்மாவாக அவன் அமைந்திருக்கிறான், சர்வ வியாபியாக அமைந்திருக்கிறான் அப்படின்னு பிரதிஜ்ஞ பண்ண இடத்துல வந்தான். அற்புதமா பெரியாழ்வார் பாசுரம் பாடுறார். வளர்ந்துட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்துட்டு வாழுகிற் சிங்க உருவாய் குளந்தொட்டிரணியன் முன்மார் பகலம் பிளந்திட்ட கைகளால் செப்பாணி. ஆக அங்கோராளர் யாய் இவன் பிரதிஜ்ஞ பண்ண இடத்திலேயே வந்தான், அவன் தட்டின இடத்திலேயே வந்தான். ஆங்கே வளர்ந்துட்டுன்ற இடத்துல அதாவது காட்டக்கூடிய விஷயம் அளந்திட்ட தூணை தான் அளந்து தானிட்ட தூணை. ஆக பிரகலாதாழ்வான் இரண்யகசிபுவினிடத்திலே எங்குமுளன் கண்ணன்னு சொல்லிட்டான். இந்த வார்த்தையை கேட்டான் இரண்யகசிபு. அடுத்த க்ஷணத்துல எங்க இருக்கானோன்னு ஒரு கம்பத்தை காட்டினான். இருக்கான்னுட்டான். உடனே அந்த கம்பத்தை தட்டினான். அந்த கம்பம் எப்படிப்பட்டதுன்னா எந்த காலத்திலேயோ ஆரோ வச்ச கம்பம் இல்லை. அப்ப அவன் தன் காலத்துல தான் வைத்திருக்கக்கூடிய கம்பம் அளந்து இட்ட, தான் அளந்து தானிட்ட தூணை. சரி, இதுக்குள்ள பகவான் இருக்கான்னு சொல்றியே, இதுக்குள்ள உங்க நாராயணன் இருக்கான்னு சொல்றியே, அப்போ இதுல இருந்து நாராயணன் வெளிப்பட சொல்லு, தட்டி காமி அப்படின்னு பிரகலாதாழ்வான் எடுத்து சொல்லியிருந்தால் பிரகலாதாழ்வான் தட்டிருப்பான், பகவான் வந்திருப்பான். ஆனா ஏன் சொல்லலைன்னா அப்ப என்ன ஆகும்னா உன் கைக்குள்ள வச்சிருந்த அந்த நாராயணனை நீ அதை தட்டுகிற போது அதுக்குள்ள தள்ளிட்ட, அதுக்கப்புறம் அதுல இருந்து அவன் வெளிப்பட்டான்னு சொல்லுவான். ஆகவே தானிலிருந்து இட்ட தூணை தான் தட்டா. அப்போ இந்த தூண்ல தட்டினா 5வது தூண்ல இருந்து வந்தான் அப்படின்னா
ஏற்கனவே அந்த தூண் உள்ள புகுத்தி வச்சுட்ட, நான் இதை தட்டின போது இந்த ஓசையை கேட்டு அதுல இருந்து வந்தான் சொல்லிட போறானே? இல்ல. அதனால அங்கே வளர்ந்துட்டு அப்பொழுதே இன்னைக்கு நீ தட்டு, நாளைக்கு வருவான்னா இன்னைக்கு ராத்திரி கொண்டு போய் உள்ள வச்சுடுவியா கேட்பானோ இல்லையோ? இல்ல. அந்த க்ஷணத்திலேயே அவன் வீய தோன்றிய, அங்க அப்பொழுதே அவன் வீய தோன்றினான். இப்போ அந்த இடத்திலே, எந்த இடத்துல குழந்தை பிரதிஜை பண்ணானோ, எந்த இடத்திலே அவன் தட்டினானோ, அந்த இடத்திலே அவுணன் பொங்க வாகம் வள்ளுகிறார். இப்படி தூங்கி போயிட்டான். அந்த நரசிங்கத்தினுடைய ரூபத்தை பார்த்ததும், இதுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு ரூபத்தை பார்த்ததே கிடையாது. எங்கேயாவது ஒரு உருவத்தை பார்த்திருப்பானா? அநேக சிங்கங்களை பார்த்திருப்பான், அநேக மனுஷர்களை பார்த்திருப்பான். ஆனால் நரங்கலந்த சிங்கமான ஒரு ரூபத்தை எங்கேயாவது பார்க்க முடியுமோ? பார்க்கவே முடியாது. அதை பார்த்த உடனேயே அவன் உருகி போகும்படியாக இருக்கக்கூடியது அவனன் பொங்கவாகம் வள்ளுகிறார் போழ்ந்த புனிதனிடம் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். ஆக பொங்கவாகம் வள்ளுகிறால் போழ்ந்த புனிதன். ஒண்ணுமில்ல, துஷ்கிருத் விநாசத்தை பகவான் பரமபதத்திலிருந்தே பண்ணி முடிக்கலாம். இது சாமான்யமா தெரிவிக்கிற வார்த்தை. எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சக்திகள் அபாரம். அந்த சக்தி சங்கல்ப சாத்தியமானது. மத்தொன்னும், அவனுக்கு சககாரிகள் பல பேர் இருக்கிறார்கள். கருதுமிடம் பொருது கைவந்த சக்கரத்தன், கையில சுதர்சனாழ்வான் இருக்கிறான். அவனை விட்டு துஷ்டர்களை அழித்து விடலாம், அல்லது சங்கல்பத்தினாலே இன்னான் அழிய வேண்டும்னு அழித்து விடலாம். அப்படி இல்லாமல் தான் கைதொட்டு செய்யும்படியான செயல்கள் அபரிமிதம். மழுங்காத வைமுதிய சக்கரனல் வலத்தையாய் தொழுங்காதல் களிரளிப்பான் புள்ளூர்ந்து தோன்னினையே, மழுங்காத ஞானமே படையாக மலருலகில் விழும்பாயார் கழித்தால் உன் சுனச்சோதி மறையாதே. எம்பெருமானே, கஜேந்திர ரட்சணத்துக்காக அறகொலைய தலகொலைய நீ வந்தாய். எதுக்கு வந்தாய்? நீ வரவே வேண்டியதில்லையே. பரமபதத்திலே இருந்து கொண்டே முதலை அழிய கடவது, யானை ரட்சிக்கப்பட கடவது அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணி விட்டிருந்தாயே. ஆனால் அட்சணம் எல்லாம் உயிர் பெற்றிருக்கும். அடுத்த க்ஷணம் யானைக்கு ஆபத்து நீங்கி இருக்கும். அடுத்த க்ஷணம் முதலை மாண்டு விட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா உனக்கு அற்புதமான சுதர்சன ஆழ்வான் கையில இருக்காரு. மழுங்காத வைநுதிய சக்கரனல் வலத்தையாய், இந்த சுதர்சன ஆழ்வான நீர் போய் அனுப்பினீரே, அனுப்பி இருக்கலாமே. இப்படி அனுப்பாமல் நீரே போனீரே. தொழுங்காதல் களிரளிப்பான், இப்படி அறகொலைய தலகொலைய கருடாழ்வான தோரத்துக்கு ஓடினீரே. புள்ளூர்ந்து தோன்றினையே, எதுக்காக தோன்றினீர் அப்படின்னு கேட்டபோது ஆழ்வீர் நீரே பதில் சொல்லிட்டீர்னார் பெருமாள். என்ன பதில் சொன்னேன்னா, அது களிரல்ல, காதல் களிரல்ல, தொழுங்காதல் களிறு. என்னையே சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய யானைக்கு நான் ஆளை வச்சு காரியம் பண்ணா நடக்குமா? நடக்காது. அல்லது சங்கல்பத்தால காரியம் பண்ணா நடக்குமா? அதுவும் நடக்காது. அப்ப எதால நடக்கும்னா நேரே சென்றுதான் நடக்கும். இப்ப நேரே வருவதனாலேதான் பகவான் சுத்தனாகிறான். அதத்தான் இந்த இடத்துல அவுணன் பொங்கவாகம் வள்ளுகிறால் போழ்ந்த புனிதன். ஆக புனிதன்னா சுத்த சுபாவம் அர்த்தம். லோகத்தை சிருஷ்டிக்க வேண்டும் அப்படின்னா மொத்தமா பஞ்சபூதங்கள் வரைக்கும் சிருஷ்டிச்சு பிரம்மா கையில கொடுத்துடுறார். ஆத்மாக்கள் எல்லாம் காட்டி கொடுத்துடுறார். அந்தந்த ஆத்மாவனுடைய கர்மானுகுணமாக அந்தந்த ஆத்மாவுக்கு ஜென்மம் கொடுக்க வேண்டும் என்று பிரம்மாவுக்கு என்ன பட்டியலோ அதையும் கொடுத்துடுறார். அதே மாதிரி அந்த ஆத்மாவனுடைய கர்மானுகுணமாக அததுக்கு பிரம்மா ஜென்மத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்ப சம்ஹாரத்தை பரமசிவனாரிடத்துல அதுக்குன்னு சில விஷயங்களை சொல்லி நீ சம்ஹாரம் பண்ணுன்னு சொல்லு. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்கு ஜெகத்காரண பூதனாக பகவான் தான் அமைந்திருக்கிறார். இப்படிதான் வேதாந்தம் சொல்றது. இதுதான் பிரம்மத்துக்கு அர்த்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி வேதாந்தம் சொல்லும்படியான இந்த அர்த்தத்து பிரகாரம் பகவான் தானேதான ஒருத்தொருத்தரையும் சிருஷ்டிக்க வேண்டும். சமஷ்டி சிருஷ்டியை தான் பண்ணிவிட்டு வியஷ்டி சிருஷ்டியை பிரம்மாதிகள் தலையிலே வைத்து மொத்தமான சிருஷ்டியை தான் பண்ணி கொடுத்து விட்டு தனித்தனியாக பிரிவிருக்கக்கூடிய சிருஷ்டியை இவர்கள் மூலமாக பண்ணிவிட்டார். அப்படி அல்ல. இந்த இடத்துல பிரகலாதாழ்வானுக்கு உபகாரம் பண்ணுவதற்கு, பிரகலாதாழ்வானுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்கு ஆரையாவது அனுப்பிச்சு அனுகிரகம் பண்றானா? கிடையவே கிடையாது. ஆரையும் அனுப்பிச்சு அனுகிரகம் பண்ணல, தானே வந்தான். தான் கைதொட்டு செய்த செயல்.
அவனன் பொங்கபாகம் வள்ளுகிறால் போழ்ந்த புனிதன். அவனன் ஆகம் பொங்கும்படியாக வள்ளுகிறால் போழ்ந்த தன்னுடைய கூர்மையாய் அமைந்திருக்கக்கூடிய உயிராலே நகத்தாலே அவனை கிழித்தெடுத்த புனிதன். புனிதனாய்த்தான் அமைந்திருக்கிறான்னா அப்படி பார்க்கிற பொழுது அந்த எம்பெருமான் தான் கைதொட்டு செய்வதில்லை. ஆச்சரியமான விஷயம். எத்தனையோ பேர் இருக்கா, அத்தனை பேரையும் பகவான் தன்னிடத்தில் அழைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சில பேர் ஒரு விதமா அழைச்சிக்கிறார், ஒரு சில பேர் ஆதிவாகிகர்களை இட்டு தான் அழைத்துக் கொள்ளுகிறார். ஆனால் ஆதிவாகிகர்களிலே பிரதானனாகத்தான் இருக்கிறார். அப்படிப்பட்ட அதிகாரியை பகவான் தான் என்ன பண்றான் தெரியுமா? எப்படிப்பட்ட அதிகாரினா சரணாகதி நிட்டனாய் இருக்கக்கூடிய அதிகாரி, பகவதேக உபாய நிட்டனாய் இருக்கக்கூடிய அதிகாரி, பகவானே உபாயம் என்னும்படியான பூர்ணமான நம்பிக்கையோட எந்த அதிகாரி அமைந்திருக்கிறார், அப்படிப்பட்ட பிரபன்னாதிகாரிக்குன்னு வராக அவதாரத்திலே பகவான் தான் காட்டி கொடுத்தார். ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதி யோனரஹா தாத்து சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஸ்தம் ரியமானம் து காஷ்ட பாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதி. இப்படிப்பட்ட அதிகாரியை நானே அழைத்துச் செல்லுகிறேன். அப்படி தானே அவர்களை அழைத்துச் செல்லுகிறான். ஓங்கார ரதமாருஷ்யா, ஆதிவாகிகர்களை இட்டு அழைத்துக் கொண்டு செல்வது. அவனுக்குன்னு சில வேலைக்காரர்கள் இருக்கா, அவளுக்கு ஆதிவாகிகால்னு பேரு. அப்படிப்பட்ட வேலைக்காரர்களை இட்டு அழைத்துச் செல்லுவது கிடையாது. ஆனால் தானே வந்து கைதொடனா இருந்து அவர்களை அழைத்துச் செல்லுகிறார். இப்ப இந்த எம்பெருமானுக்கு எப்படிப்பட்டதான ஒரு பட்சபாதம் பாத்தியா அப்படின்னு 4 பேர் பேச மாட்டாளா? அங்கதான் வியாக்கியானம் பண்றார் பெரியவாச்சான் பிள்ளை. ரத்தவாளத்தாலே தலையை முக்காடிட்டுக் கொண்டு அழைத்துச் செல்லுகிறார். அப்ப என்ன பண்றான்னா, மேல் உத்தரீத்தை எடுத்து தன்னுடைய தலைமையிலையும் தான் ஆறு அழைச்சிட்டு போறானோ அவனுடைய தலைமையிலையும் விட்டு அழைத்துச் செல்லுகிறான். இப்ப என்ன ஆகும்னா, ஆரோ போறா ஆரையோ அழைச்சிட்டு போறான்னு நினைச்சுப்பா. அப்ப அந்த அளவுக்கு தானே கைத்தொடனாக ஒரு ஒரு விலட்சணனான ஒரு பிரபன்னாதிகாரிக்கு எம்பெருமான் ஈடுபட்டுடன் செய்கிறானோ அது மாதிரி இங்கு போழ்ந்த புனிதன்னா தானே கைதொடனாக விரோதியை போக்கி இருக்கக்கூடிய அந்த புனிதனாக அந்த எம்பெருமான் தான் அமைந்திருக்கிறான். அவனுடைய இடம் எப்படி இருக்குதுன்னா, பைங்கண் ஆனை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கனாளி இட்டிறைஞ்சும் சிங்கவள் குன்னமே. பைங்கண் ஆனை கொண்டு பத்திமை, அதான் செங்கனாளி இட்டிறைஞ்சும். ஆளின்ற சப்தத்துக்கு சிம்மம்னே அர்த்தம் பண்ணுகிறார். ஆனை கொம்பு கொண்டு ஒரு யானையினுடைய மஸ்தகத்தை பிளந்தது, அதனுடைய ருதிரம் கொட்டுறது, அதனுடைய கொம்பை கையில எடுத்துக்கொண்டு செல்லுகிறது இந்த சிங்கம். நேரம் இந்த சிங்கத்தை பார்த்து எங்க போற ஆனை கொம்பு எடுத்துண்டு அப்படின்னா, சிங்கப்பெருமாளுக்கு சமர்ப்பிப்பதற்காக போகிறேன், சிங்கப்பெருமாளுக்கு காணிக்கை சமர்ப்பிப்பதாக போகிறேன், நரசிங்க பெருமானுக்கு காணிக்கை சமர்ப்பிப்பதற்காக இந்த ஆனை கொம்பை எடுத்துக்கொண்டு செல்லுகிறேன். பைங்கண் ஆனை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கு செங்கனாளி இட்டிறைஞ்சி பத்திமையால். அந்த இடத்துல தான் பார்க்கணும். இது எப்படி ஏதோ யானையினுடைய கொம்பு எடுத்துன்னு போச்சுன்னே வச்சுக்கலாம். சிங்கம் நரசிங்க பெருமான சேவிக்கிறதுக்கு தான் போறதுன்னு உமக்கு என்னமா தெரியும் கேட்கலாம் இல்லையோ? அந்த கேள்விக்கு இடமில்லாதபடி திருமங்கை ஆழ்வார் பாசுரத்துல காட்டுறார். பத்திமையால் அந்த சிங்கத்துக்கு இருக்கக்கூடிய பக்தி, பகவத் விஷயத்திலே இருக்கக்கூடிய பக்தி, நரசிங்க பெருமானிடத்திலே இருக்கக்கூடிய பக்தி, அந்த பக்திக்கு அனுகுணமாக அந்த ஆனை கொம்பை அந்த நரசிங்க பெருமானிடத்திலே சமர்ப்பித்து அது அவனுக்கு காணிக்கையாக்குவதற்காக செல்லுகிறது. அடிக்கு செங்கனாளி இட்டு இறைஞ்சும் அந்த எம்பெருமான பிரார்த்திக்கிறது அப்படின்னு காட்டுறார். எங்கேயாவது ஒரு யானை அடிச்சு அதனுடைய எலும்பா இருக்கக்கூடிய அதனுடைய கொம்பா இருக்கக்கூடிய அந்த தந்தத்தை தூக்கிட்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாமா அப்படின்னு கேள்விவர். இந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான வச்சனமானது உதாகரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அரும்பதத்திலையும் காட்டப்பட்டு இருக்கிறது, வியாக்கியானத்துல அற்புதமான விஷயம். என்ன காட்டுறாருன்னா, சக்கரவர்த்தி திருமகனார் காட்டுல எழுந்தருள் இருக்கிறார். பரதாழ்வான் வந்தான், திரும்பி எழுந்தருள வேணும்னு பிரார்த்திக்கிறதுக்காக வந்தான். அப்ப கேட்கிறார், தகப்பனார் சௌக்கியமா இருக்காரா, எப்படி இருக்காரு என்னன்னு. இல்ல தகப்பனார் மரித்தார், சொர்க்கம் அடைந்தார், எல்லாத்தையும் சொல்றார். உடனே ஓன்னு அழறார். அழுதுட்டு அவருக்கு சரம கைங்கரியம் இவர் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கும். அந்த கைங்கரிகள் எல்லாம் பண்ணணும், அவருக்கு சில இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு.
அப்ப காட்டுல இருக்கக்கூடிய வன்யமான பதார்த்தங்களை எடுத்து காணவருக்கு பிண்ட பிரதானம் பண்ணுகிறார். இங்கு தம்பதரி மிஸ்ரம். அங்க இலுப்பங்கொட்டையெல்லாம் எடுத்தார். அங்க இருக்கிற இலுப்ப மரத்துல இருக்கக்கூடிய இலுப்பங்கொட்டையெல்லாம் எடுத்தார். அதே மாதிரி இளந்தம்பழத்தை எல்லாம் எடுத்தார். அது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு பிடிச்சு பிடிச்சு வைக்க ஆரம்பிச்சார். அப்படி வைக்க ஆரம்பித்த உடனேயே தாய்மார்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட ராஜா, அவனுக்கு எப்படிப்பட்ட அன்னமாக இந்த அன்னத்தை கொண்டு இந்த காரியத்தை பண்ணணும், எங்கேயோ வன்யமான பதார்த்தங்களை கொண்டு ராமபிரான் இப்படி பண்றானே, இந்த மாதிரி ஆயிடுத்தே அவனுக்கு நிலை அப்படின்னு வருத்தப்படுறார். பெருமாளுக்கும் வருத்தம். அப்போ எதன்ன புருஷோ பவதி ததன்னா தஸ்ய தேவதா சொல்ற வார்த்தை. ஒரு மனுஷனுக்கு எதை அவன் புஜிக்கிறானோ, எது அவனுக்கு கிடைக்கிறதோ அதைத்தான் தன் தேவதைக்கு சமர்ப்பிப்பான். ஆக தனக்கு பிடித்ததை தன் தேவதைக்கு சமர்ப்பிக்கிறான், தனக்கு கிடைத்ததை தன் தேவதைக்கு சமர்ப்பிக்கிறான். தசரதர் எனக்கு தேவதை இல்லையா? அப்ப என் தேவதைக்கு என்னிடத்துல என்ன இருக்கோ அதுதான் சமர்ப்பிக்கிறேன். ஆனால் ஆச்சாரியாளுக்கு அப்படி இல்லை. ஆச்சாரியாய பிரியம் தனமாகிருத்திய பிரஜாதந்துவம் மாவியவச்சேத்ஸி. ஆச்சாரியனுக்கு அவருக்கு என்ன திருவுள்ளமோ அதை சமர்ப்பிக்கணும். பெருமாளுக்கு நமக்கு என்ன இருக்கோ, நமக்கு என்ன பிடிக்குமோ அதை சமர்ப்பிக்கணும். நமக்கு பிடித்ததை பெருமானுக்கு சமர்ப்பிக்கலாம். ஆனால் ஆச்சாரியனுடைய திருவுள்ளத்தில் இருக்கிறது தான் ஆச்சாரியனுக்கு நாம சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. திருமங்கையாழ்வார் திருக்கண்ணபுரத்துக்கு நாரைய தூது விடுறார். செங்கால மடனாராய் இன்னேசன்னு திருக்கண்ணபுரம்புக்கு என் செங்கண்மாலுக்கு என் காதல் என் துணைவர் குறைத்தியாகில் இது ஒப்பதமக்கின்பம் இல்லை. நாளும் பைங்கான மீதெல்லாம் மகதேயாக பழனமீன் கவர்ந்துண்ண தருவன் தந்தால் இங்கே வந்து இனிதுருந்துன் படையும் நீயும் இருநிலத்தில் இனிதின்பம் எய்தலாமே. ஒருத்தர் கேட்டார், பழன மீன் கவர்ந்துண்ண தருவன்னு சொல்றாரு, அந்த நாரைக்கு மீனை தருவேன் மீனை தருவேன்னு சொல்றாரு, திருமங்கை ஆழ்வார் மீன் தரலாமா அப்படின்னு கேட்டார். நாரைக்கு பிடித்தது மீன் தான். நாரைக்கு க்ஷீராந்தம் கொடுக்குறேன்னு ஆறு கேட்டா க்ஷீராந்தத்தன். அப்ப நாரைக்கு பிடித்தது மீனானபடியாலே அந்த மீனை தருவேனேன்னு அவர் தெரிவித்திருக்கக்கூடிய வார்த்தை. ஆகவே ததனுகுணமாக ஆச்சாரியனுக்கு எது திருவுள்ளமோ அதை சமர்ப்பிக்க வேண்டும், நமக்கு எது பிடிக்குமோ அதை பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. அதனால பைங்கள் ஆனை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கனாளி இட்டிறைஞ்சும் சிங்கவேள் குன்னமே. ஆனையினுடைய கொம்பு கொண்டு வந்து பக்தியோடு சமர்ப்பிக்கின்றனா என்று அந்த சிங்கவேள் குன்னம். இந்த சிங்கவேள் குன்னமே சிங்கவேள் குன்னமேன்னு சொல்றார். அதுல என்ன பண்ணணும்ன்றத கடைசியில ஒரு பாசுரத்துல காட்டுறார். அது அந்த சமயத்துக்கு சொல். அடுத்த பாட்டு, இரண்டாவது பாட்டு, அலைத்த பேழ்வாய் வாழையித்தோர் கோளரியாய் அவுணன் கொலக்கியாளன் நெஞ்சிடந்த கூறுகிறாளனிடம் மலைத்த செல்சா தெரிந்த பூசல் வன்துடிவாய் கெடுப்ப சிலைக்க வேடர் தெழிப்பராத சிங்கவேள் குன்னமே. தெரிவிக்கும்படியான வார்த்தை. அலைத்த பேழ்வாய், அது பெரிய வாய், அது நாக்கு அப்படி மடித்துக் கொண்டிருக்கிறது, ஏற்றிக் கொண்டிருக்கிறது. அலைத்த பேழ்வாய் வாழையிற்றோர் கோளரியாய், இப்படிப்பட்ட கோளரியாக அந்த எம்பெருமான் தான் அமைந்திருக்கிறார். அவுணன் கொலைக்கையாளன், அவுணன் கொலைக்கையாளன். ஆச்சரியமான வியாக்கியானம் காட்டுறார் இந்த இடத்துல. அவுணன் அந்த அசுரனாய் இருக்கக்கூடியவன் இரண்யகசிபு. கொலைக்கையாளன், லோகத்துல கொலை முதலான தவறான காரியங்களை எல்லாம் நீ ஏன் பண்றன்னா அவரவர்கள் தங்கள் பிரச்சாரட்சணத்துக்காக, என்னுடைய பிரஜைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, என்னுடைய குழந்தைகளை காப்பாற்றணும்ன்றதுக்காக நான் இந்த கொலை தொழிலை பண்ணியாவது வாழை காப்பாற்றணும். என்னுடைய குழந்தைக்கு இதெல்லாம் வேணும், அவனுக்கு இதெல்லாம் வேணும்னாக்கா நேரம் நான் சம்பாதிக்க முடியல, அதனால இந்த இடத்துல திருடுறேன், இந்த இடத்துல தப்பு பண்றேன் அப்படின்னு அவரவர்கள் பண்ணிட்டாங்க. மனசுல அப்படிதான் இருக்கு. குடும்ப போஷணம் பண்ணணுமே, குழந்தையை காப்பாற்றணுமே, பிரஜாரட்சணத்துக்காக தாங்கள் கொலை தொழில் பண்ணுகிறார்கள் நாட்டா ஊர்ல உலகத்துல இருக்கக்கூடியவர்கள். அப்ப பிரஜாரட்சணத்துக்காக தங்களுடைய குழந்தைகளை ரட்சணத்துக்காக இல்ல ராஜாக்களை வச்சுன்னு சொல்லலாம். ராஜாக்கள் தங்கள் பிரஜைகளை ரட்சிப்பதற்காக கொலைக்கையாளர்களாக இருக்கிறார்கள், ஆங்காங்கு இருக்கிறவர்களை வேட்டையாடுகிறார்கள், அதையும் சொல்லலாம். ஆகவே அப்படி அமைந்திருக்கக்கூடியது பரஹிம்சை பண்ணியாவது தங்கள் பிரஜாரட்சணம் பண்ணணும்.
மற்றையோரை இம்சை பண்ணியாவது தங்களுடைய பிரஜைகளை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். ஆனால் இரண்யகசிப்பு கொலைக்கையாளனாக தான் எதனால இருக்கிறான்னால் தன் பிரஜையை கொல்வதற்காக, ரட்சணத்துக்காக கொலைக்கையனா மாறலாம். ஆனால் எந்த பிரஜையை ரட்சிக்க வேண்டுமோ அந்த பிரஜையை கொல்வதற்காகவே இவன் கொலைக்கையாளனாக மாறினானே. அவனன் கொலைக்கையாளன் நெஞ்சிடன் கூறுகிறாளனிடம் அவனுடைய நெஞ்சை இழந்ததாய் அமைந்திருக்கக்கூடிய கூறுகிறாளன். அவனுடைய இடம் எது? அவன் எழுந்தருள் இருக்கக்கூடிய இடம் எதுன்னா, மலைத்த செல்சா தெரிந்த பூசல் வன்துடிவாய் கெடுப்பார். ஆக பல பேர் யாத்திரையாக செல்லுகிறார்கள், தீர்த்த யாத்திரையாக செல்லுகிறார்கள். தீர்த்த யாத்திரையாக செல்லக்கூடியவர்களை வழி மறித்து அவர்களிடம் இருந்து வழிப்பறி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக வேடர்கள்லாம் இருக்காளாம் நிறைய பேர். இந்த வேடர்கள்லாம் என்ன பண்றா, வன் துடிவாய் கெடுப்பா, உடுக்க அடிக்கிறா, உடுக்க அடிக்க. அப்படிப்பட்ட துடினா உடிக்கைன்னு அர்த்தம். வன் துடியாய் கெடுப்ப சிலைக்க வேடர் தெளிப்பராக. அப்படிப்பட்ட வேடவர்கள் எல்லாம் பல பேர் இருக்கிறார்கள். சிலைக்கை வேடர் தெளிப்பராத சிங்கவள் குன்னமை. உடனே ஒருத்தர் கேட்டார், இவாளை சூறையாட வேண்டும்னு அவ வந்திருக்கா, கொள்ளையடிக்க வேண்டும்னு வந்திருக்கா, அப்படிப்பட்ட வேடர்கள் நிரம்பி இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பெருமையா பக்தர்களை கொள்ளையடிக்கிறாளே, இதை பத்தி பச்சாத்தாபப்பட வேண்டாமா அப்படின்னு கேள்வி கேட்டார். இல்லை, ஆச்சரியமா அந்த இடத்துல காட்டியிருக்கும்படியான ஒரு விலட்சணமான உதாரணம் இருக்கிறது, பிரமாணம் எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. அது என்னதுன்னா ரொம்ப அழகாக அமைந்திருக்கு. பகவான் தான் தெரிவித்திருக்கிறான், எஸ்யானுகிரகம் இச்சாமி தஸ்ய வித்தம் அகராமியம். யாருக்கு நான் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறேனோ விரும்புகிறேனோ அப்படிப்பட்டவர்களுடைய ஐஸ்வர்யத்தை முதலிலே பறிக்கிறேன். யாருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அவருடைய ஐஸ்வர்யத்தை நான் வாங்கிட்டுறேன் அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. இது பெருமான் தானே தான் சோதிவாய் திறந்து தெரிவித்திருக்கக்கூடிய அற்புதமான திருவாக்காக அமைந்திருக்கு. அப்போ இங்க செல்லுபவர்கள் தீர்த்த யாத்திரை செல்லும்படியான மகாபக்தர்கள். அந்த பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக பெருக்காற்றிலே இழிவார்க்கு துணை தட்டமாவா போலே துணையோட போறா. அவ என்ன வைத்துக் கொண்டிருக்க போகிறார்கள்? ஏதோ 2 வேட்டி உத்திரியும் வச்சுட்டு இருப்பா, 2 துணி வச்சுட்டு இருப்பா, சில ஜபமாலைகளை வச்சுட்டு இருப்பா. 2 வேளை அன்னத்துக்காக போற இடத்துல ஏதாவது புஜிக்கிறதுக்கு தளி பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது சாமான் வச்சிருப்பார். இதையும் அபகரிக்கிறார்கள் அவர்கள். அப்ப எஸ்யானுகிரகம் இச்சாமி தஸ்ய வித்தம் அராமியம் அப்படின்னு தெரிவித்திருக்கக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. இப்படி ஆச்சாரியர்கள் ஜனன்யாச்சாரியர் அப்படிப்பட்டவர் திருநாராயணபுரத்துல எழுந்தருள் இருந்தார். திருநாராயணபுரத்தை விட்டு தீர்த்த யாத்திரையாக பல திவ்ய கஷேத்திரங்களுக்கு எழுந்தருளினார். பல விதேச பெருமான்களுடைய மங்களாசாசனத்துக்காக எழுந்தருளினார். குறிப்பிட்ட காலத்துல வருவேன்னு சொல்லிட்டு போயிருந்தார். அந்த காலம் கடந்தும் வரவில்லை. அவருக்குன்னு ஐஸ்வர்யம் இருந்தது, திருமாளிகை இருந்தது, நிலநீச்செல்லாம் இருந்தது. ஊராரெல்லாம் பார்த்தா ஜனன்யாச்சாரிய சுவாமி வரல, எங்க என்ன ஆச்சோ தெரியல, அவருக்கு இனிமேலும் வருவார்னு தோணல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சொத்து மொத்தத்தையும் ஸ்ரீபண்டாரத்திலே சேர்த்து விட்டார். திருநாராயண பெருமாளுடையதுன்னு எல்லாரும் முடிவு பண்ணி சேர்த்து விட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வர வந்ததும் தம்முடைய திருமாளிகைக்குள்ள போகணும்னு பார்த்தா தனியா பெருசா கூட்டு போட்டு வச்சிருக்கு. உடனே ஒருத்தர் வந்து, இது ஒவ்வாம இல்லையே, இது திருநாராயணன் சொத்தாயிற்று அப்படின்னாரு. உடனே நேர என்னிடத்துல பலிச்சிருக்கேன். பெருமானுடைய திருவாக்கு எஸ்யானுகிரகம் இச்சாமி தஸ்ய வித்மாராமியம் சாதித்திருக்கக்கூடிய திருவாக்கு நேரே என்னிடத்திலே பலித்திருக்கிறதே என்று ஆச்சரியமாக தெரிவித்திருக்கக்கூடிய வார்த்தை. அதே மாதிரி இந்த பக்தர்கள், இப்படிப்பட்ட பக்தர்களை எம்பெருமான் தான் அனுகிரகிக்கிறான். சிலைக்க வேடர் தெளிப்பராத சிங்கவேள் குன்னமே என்று 2வது பாசுரத்திலே காட்டப்பட்டிருக்கிற விஷயம். 3வது பாசுரம், ஏய்ந்த பேழ்வாய் வாழையித்தோர் கோளரியாய் அவனன் வாய்ந்த பாகம் வள்ளுகிறாள் வகிர்ந்த வம்மானதிடம் ஓய்ந்தமாவும் உடைந்த குன்னும் அந்நியும் நின்னழலா தேய்ந்தவேயும் அல்லதில்லா சிங்கவேள் குன்னமே. இந்த அற்புதமாக காட்டக்கூடிய வார்த்தையாக இருக்கு. ஏய்ந்த பேழ்வாய், பெரிய
நரசிங்கத்தினுடைய மொராந்த முகமும். எவ்வளவு பெரிய வாய், ஏய்ந்த பேழ்வாய், பெருத்ததாக அமைந்திருக்கக்கூடிய, அதுக்கு மேல வாழையிறு. வாழையிருன்னு சொன்னா வாழ் போலே கூர்மையாக இருக்கக்கூடிய இந்த கோரப்பற்கள். வாழைத்தோர் கோளரியாய், ஓர் கோளரி. ஓர் கோளரின்னாக்கா அது அத்விதீயமான அர்த்தம். ஓர்னா சமானம் இல்லாததான். ஓர்னா ஒருன்னு அர்த்தம். ஒருன்னு அர்த்தம்னா ஏதோ ஒண்ணுன்னு நம்ம நினைச்சிட்டோம். ஏதோ ஒன்றுன்ற அர்த்தத்துல வருவது கிடையாது. ஒருத்தி மகனாய் பிறந்து தன்னிகரற்றவளாய் இருக்கக்கூடிய தேவகிக்கு மகனாக பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரா. ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர ஓரிரவு, அந்த ராத்திரிக்கு சமானமான ராத்திரி கிடையாது. கண்ணனை ரட்சித்துக் கொடுத்த ராத்திரி. அதே மாதிரி ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரா. யசோத பிராட்டிக்கு சமானமானவர்கள் கிடையாது. அவதார ரசத்தை அனுபவித்தபடியாலே தேவகி பிராட்டிக்கு சமானமானவர்கள் கிடையாது. லீலா ரசத்தை அனுபவித்தபடியாலே யசோத பிராட்டிக்கு சமானமானவர்கள் கிடையாது. அந்த ராத்திரியிலே ஆபத்து காலத்திலே கண்ணனை காப்பாற்றி கொடுத்த ராத்திரியானபடியாலே அந்த ராத்திரிக்கு சமானமான ராத்திரியும் கிடையாது. அதனால்தான் ஒருத்தி, ஓரிரவு, ஒருத்தி அப்படின்னு ஒரு 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 என்கிற வார்த்தையானது அமைந்திருக்கிறது. அதே மாதிரி ஓரறியாய், ஒரு கோளரியாய், ஏய்ந்த வேள்வாய், வாழைத்தோர் கோளரியாய் அவுணன் வாய்ந்த பாகம் வள்ளுகிறார். அப்போ அவுணன் வாய்ந்த பாகம், அந்த அசுரனுடைய வாய்ந்த உடம்பை, கிடைத்திருக்கக்கூடிய உடம்பை, பொருத்தமான உடம்பை. அவனுக்கு என்ன பொருத்தமான உடம்பு? இரண்யகசிபுவுக்கு பொருத்தமான உடம்புன்னா நரசிங்கத்துக்கு தக்க உடம்பு, நரசிங்கத்தால் கொல்லத்தக்க உடம்பு, கோடாரியை எடுத்து பிளக்கத்தக்க கட்டைனா அது எவ்வளவு கடினமா இருக்கணும். ஒரு சின்ன கொடியா இருக்கு, மெல்லிசா இருக்கு, கையாலே அப்படி அழுத்தினா கிள்ளினா கிள்ளி களையும்படியான நிலையாக இருக்கிறது. அப்படின்னா அதுக்கு கோடாரி வேண்டாம். நரசிங்க ரூபம் கொண்டு கொல்ல வேண்டும்படியான உடம்புன்னு சொன்னா அதைத்தான் அவுணன் வாய்ந்த பாகம் வள்ளுகிறா பகிர்ந்த வம்மானன். அது அப்படியே இழித்து புகட்டு விட்டான்னு காட்டப்படும். நரசிங்கத்துக்கு தக்க உடம்புதான், நரசிங்கம் தான் வந்து அழிக்கணும். அந்த நரசிங்க பெருமான் ஏதாவது சிரமப்பட்டானா என்னால் துளியும் சிரமப்படவில்லை, வகிர்ந்த வள்ளுகிறார். அப்படி கேண்டுட்டான். இரணியன் ஆகம் கேண்டா, அதனை கேண்டான்னு சொல்றது அவலீலையாக செய்தார். மேருகிரி அவுணனுடல் முடல் கெடுத்தா என்பரது உன் கூறுகிறே அறிந்தல்லால் கோவே நீ அறியாயா. பிள்ளை பெருமாளைங்கார் திருவரங்க கலம்பகத்துல எம்பெருமானுடைய வைபவத்தை காட்டுகிற போது இப்படி ஒண்ணு பாடுற. மேருகிரி அவுணனுடல் முடல் கெடுத்தா என்பர். இரண்யகசிபுவனுடைய அந்த சரீரத்தை அப்படி பிளந்தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காவா. ஆனா அது உனக்கே தெரியாது. உன் கூறுகிறே அறிந்தல்லால், கூர்மையான நகத்துக்கு மட்டுமே தெரியும். போவே நீ அறியாயால், நீ ராஜா, நீ எல்லாத்துக்கும் தலைவனாய் இருக்கிறாய், உனக்கே தெரியாது. உனக்கு தெரியாமலேயே உன்னுடைய உயிர் பண்ணின வியாபாரம் அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய விஷயம். ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே வாழைத்தோர் கோளரியாய் அவுணன் வாய்ந்த பாகம் வள்ளுகிறால் வகிர்ந்த வம்மானதிடம். அந்த எம்பெருமானுடைய திவ்ய கேத்திரம் எதுன்னா ஓய்ந்த மாவும் உடைந்த குன்றும் அன்றியும் நின்றழலால் தேய்ந்த வேயும் அல்லதில்லா சிங்கவேள் குன்றமே. அங்க இருக்கக்கூடிய வெப்பம் ஓய்ந்த மா, அங்க இருக்கக்கூடிய பல மிருகங்கள் ஓய்ந்து விட்டு இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் ஓய்ந்த மான விலங்குனர், விலங்குகள் ஓய்ந்து விட்டு இருக்கின்றன. உடைந்த குன்றும் வெப்பம் தாங்காமல் அங்க இருக்கக்கூடிய குன்றுகள் எல்லாம் இங்க அங்கன்னு பிளந்து கிடக்கின்றன, பாரப்பாறையாக உடைந்து கிடக்கின்றன. அதுக்கு மேல தேய்ந்த வேயும் அல்லதில்லா அன்றியும் நின்ற அழலால் தேய்ந்த வேயும் அல்லதில்லை. மூங்கில்கள் அமைந்திருக்கின்றனவே என்ன பண்றதுன்னா ஒன்னோடு ஒன்று தேய்ந்து இருக்கிறது, அழலால் தேய்ந்து போய்விட்டு இருக்கிறது. அந்த வெயிலினாலே உலர்ந்து போயிருக்கக்கூடிய மூங்கில்கள், எரிந்து போயிருக்கக்கூடிய மூங்கில்கள் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். இப்ப இங்கதான் ஒரு கேள்வி கேட்கிறார் திருமங்கை ஆழ்வார். மற்ற விதேசங்களை பாடுகிற போது எத்தனை அழகாக பாடுகிறார். ஆழ்வாரும் பாடுறார், செயல்கொள் கரும்பும் பெரும் சென்னலும் மலிதன் சிறீவரமங்கை
எல்லா இடத்துலயும் கரும்பு விளைஞ்சிருக்கு, நீர்நிலை நன்னா இருக்கு, இப்படிப்பட்ட ஜலம் பெருகிறது, ஆறு பெருகிறது, எல்லா இடத்துலயும் காற்றாடுது. ஆக திருமங்கை ஆழ்வார் எத்தனை பாசுரங்கள்ல பாடியிருக்கிறார். நெல்லில் கோளை கண்காட்ட நீரில் குமுதம் வாய்காட்டு அல்லி கமலமுகங்காட்டும் கழனி அழுந்தூர் மின்னானை. மேல திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்கள் திவிதேச பாசுரங்கள்லாம் அதுதான் இருக்கு. அத பெருமையா சொல்லுவாளா? அந்த இடத்துல வெப்பம் தாங்க முடியல, வெப்பம் தாங்க முடியாதபடியால விலங்குகள்லாம் வாடி போச்சு, ஓஞ்சு போச்சு, பாறைகள் எல்லாம் பழுந்து போயிருக்கிறது, மூங்கில் எல்லாம் தேஞ்சு போயிருக்கிறது, அழலாலே தேய்ந்து போயிருக்கு, இதெல்லாம் தாங்க இருக்கு. இத பொய் சொல்றாரே நியாயமா? எதை சொல்லணும்? தொண்டடிப்படி ஆழ்வார் பாசுரம் பாடலையா? வண்டின முரலும் சோலை மயிலினமாலும் சோலை குண்டல் மீதனவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டருகோன் அமரும் சோலை அணி திருவரங்கம் என்ன மிண்டர்பாய்ந்துண்ணும் சோத்த விலக்கி நாய்க்கிடும் நீரே. இந்த பாட்டை எடுத்து அரும்புதோடுக்காரர் உதாரிக்கிறார், வியாக்கியானத்தை உதாரிக்கிறார். அப்ப பார்க்கிற போது என்ன காட்டுறாருன்னா, இப்படி இந்த சோலைகளாலே சூழப்பட்ட திருவரங்கம் என்னமா கொண்டாடி இருக்கார். வண்டின முரலும் சோலை, வண்டுகள் கூட்டம் கூட்டமாக முரன்று கொண்டிருக்கக்கூடிய சோலையாக அமைந்திருக்கிறது. வண்டின முரலும் சோலைனா என்ன அர்த்தம் தெரியுமா? காஞ்சிபுரம் சுவாமி இந்த பாசுரத்துக்கு ஒரு தூரம் ஒரு அழகான அர்த்தம் சாதிச்சார். இப்ப பிரசங்காத் அதையும் சேர்த்து சொல்றேன். இந்த பிரகரணத்துக்கு இல்லைனாலும் இந்த பிரசங்கம் வந்தபடியால் அடியேன்னு சொல்றேன். வண்டின முரலும் சோலை, வண்டுக்கு பிரமரம்னு பேரு, வண்டுக்கு திரேபம்னு பேரு. ரெண்டு ரா எதற்கு இருக்கிறதோ அது திரேபம். பிரா அந்த இடத்துல ஒரு ரா, மரா அந்த இடத்துல ஒரு ரா, பிரமரஹா பிரமரம்னு பேரானபடியாலே ரெண்டு ராவுடன் கூடினது. அதனால வண்டுகளுக்கு திரேபம்னு பேரு. ரெண்டு ரேபத்தோடு கூடியிருக்கிறது. ரெண்டு ரேபத்தோடு கூடின தத்துவம் முரலுகிறது. ரெண்டு ரேபத்தோடு கூடின ஆச்சாரியன் வர வர முனி மணவாள மாமுனிகள், அவர் ஈடு சாதித்தது விதேசம். வண்டின முரலும் சோலை மயிலினமாலும் சோலை. மணவாள மாமுனிகளுடைய சர்வத்தோமுகமாக அமைந்திருக்கக்கூடிய ஞானம். மயிலுக்கு பலவிதமான வர்ண கலாபங்கள் அமைந்திருக்கின்றன. அப்படி பார்க்கிற பொழுது பல நிறங்கள் அமைந்திருக்கின்றன. அதே மாதிரி வேதம் என்ன, வேதாந்தம் என்ன, பிரம்மசூத்ராதி கிரந்தங்கள் என்ன, தத் பாஷ்யமாய் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள் என்ன, பூர்வாச்சாரியர்களுடைய வியாக்கியானங்கள் என்ன, ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் என்ன, பூர்வாச்சாரியர்களுடைய ரகசிய கிரந்தங்கள் என்ன, இது எல்லாவற்றையும் வைத்து 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 வியாக்கியானம் பண்ணி அந்த மணவாள மாமுனிகள் என்னும்படியான மயில் தன்னுடைய அத்தனை கலாபங்களையும் காட்டி ஆடினதான சோலை. மயிலின மாலும் சோலை கொண்டல் மீதனவும் சோலை. குணந்திகள் கொண்டல் என்னும்படியான ராமானுசாவதாரமாக அமைந்திருக்கக்கூடிய மணவாள மாமுனிகள் கொண்டல் மீதனவும் சோலை. குயிலினம் கூவும் சோலை. எத்தனை ஞானம் இருந்தாலும், எத்தனை பகவத் பக்தி இருந்தாலும், எத்தனை வைராக்கியம் இருந்தாலும் ஆச்சாரியாபிமானம் உத்தாரகம் என்று பஞ்சமோபாயம். குயிலுக்கு என்ன வேலைன்னா, வசந்த காலே சம்பிராப்தே பிக கூஜதி பஞ்சமஹா. குயிலானது பஞ்சகபிராகத்தை கூவும். அதே மாதிரியாக எந்த நிலையிலேயும் ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்று எந்த திருவாய்மொழி பிள்ளைன்னு ஆரம்பித்து எந்த எதிராசர் இன்னருளுக்கு என்ன விலக்காகியும் காட்டினார். ராமானுசர் விஷயமாக எதிராஜ வம்சத்திலே தொடங்கி தான் கடைசியில ஆர்த்தி பிரபந்தம் ராமானுஜருடைய பாயோபேய பாவங்களை காட்டியிருக்கிறார். அப்ப ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்னும்படியான பஞ்சமோபாயம் ஞான கர்மயோக, ஞானயோக, பக்தி யோக, சரணாகதி, ஆச்சாரியாபிமானம் என்கிற 5 உபாயங்களுக்குள்ளே 5வது உபாயத்தை கை கொண்டார். குயில் 5வது ராகத்தை பாடுகிறார் போலே 5வது பஞ்சமஸ்வரத்தை பாடுகிறார் போலே. குயிலினம் கூவும் சோலை அண்டர்கோன் அமரும் சோலை. அண்டர்கோன், அண்டர் நித்தியசூரிகள், நித்தியசூரிகளுக்கு தலைவர் ஆதிசேஷன், முதல் சேகமூதனாய் அமைந்திருக்கக்கூடியவர். அவர் அமர்ந்திருக்கக்கூடிய அவர் ஸ்ரீரங்கத்திலேயே தாம் எழுந்தருளினார். இந்த வரங்கத்து இனிதிருநீ என்ற ரங்கர் என்று சொல்லும்படியாக அந்த இடத்துல தெரிவித்திருக்கக்கூடிய விஷயம். ஆகவே அப்படிப்பட்ட சோலைன்னு காட்டப்படும். இதே மாதிரி சோலைகளுடைய வாய்ப்பை வச்சு பாடினா நியாயம். அதை விடுத்து
இந்த மாதிரி எல்லாம் பாடுறாரே, எய்ந்த பேழ்வாய் வாழை ஓய்ந்த மாவும் உடைத்த குன்னும் அன்றியும் நின்னழலாய் தேய்ந்தவேயும் அல்லதில்லா சிங்கவேள் குன்னமே அப்படின்னு சொல்றாரே, நியாயமா? அப்படின்னு சொன்னால் இந்த வண்டின முரலும் சோலைன்றது ஸ்ரீரங்கநாதனாகிற அந்த எம்பெருமானுடையது. இந்த ஓய்ந்தமாவும் உடைந்த குன்னும் அந்நியம் நிழன்னலால் என்பது நரசிங்கப் பெருமானுடையது. ஒரு தூணுக்கு நடுவிலிருந்து ஒரு சிங்கம் வந்தது, ரெண்டு தூணுக்கு நடுவுல ஒரு சிங்கம் படுத்துட்டு. இந்த ரெண்டு சிங்கமும் ஏக தத்துவம் தான், ஒரே பகவான் நாராயணனுடையதுதான் வண்டின முரலும் சோலை. ஒரே பகவான் நாராயணனுடையதுதான் ஓய்ந்தமாவும் உடைந்த குன்னும் இருக்கக்கூடிய சிங்கவேள் குன்னம். அப்போ ஒரு இடத்தை எதுக்காக ஆதரிக்க வேண்டும் என்னால், அந்த இடம் எனக்கு சௌகரியமா இருக்குன்றதுக்காக ஆதரவு கிடையாது. அந்த இடம் எம்பெருமானுடையது என்பதற்காக ஆதரம். அது இது உது என்னலாவனவல்ல என்னை உன் செய்கை நைவிக்கும். எம்பெருமானே, உன்னுடைய செய்கை சிலதெல்லாம் அதுன்னு ரொம்ப தூரத்துல இருக்கிற செய்கை, இதுன்னு பக்கத்துல வச்சு கொண்டாட வேண்டிய செய்கை, ஊதுன்னு நடுவில் இருக்கக்கூடிய செய்கை. ஆக உன்னுடைய செய்கைகள் எத்தனை விதமாக இருக்கின்றன. இங்கிதம் நிமிஷம் தாவகம் அத்தனை செய்கைகளையும் என்னை நைவிக்கும். ஏன்னு கேட்டா, உன் செய்கை தேவரீருடைய செய்கையானபடியாலே எம்பெருமானே, இவையெல்லாம் தேவரீருடைய செய்கைகளானபடியாலே அடியனை நைவிக்கின்றன. அப்போ இந்த வண்டின முரலும் சோலை எம்பெருமானுடையது, அதனால உத்தேசியம். ஓய்ந்தமாவும் உடைந்த குன்னும் எம்பெருமானுடையது, அதனால உத்தேசியம். ஆக அவனுடையதுன்னு எது இருந்தாலும் உத்தேசியம், என்னுடையதுன்னு எது இருந்தாலும் உத்தேசியம் இல்லை அப்படின்னு காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ பகவானுடைய விபூதின்னு சொன்னால் எல்லாம் உத்தேசியமாயிருக்கிறது. நமக்கு சிரமப்படுத்துறதுன்றதுக்காக தியாஜ்யமே ஒழிய பகவத் விபூதின்றதுக்காக எல்லாவற்றையும் உத்தேசியமாக கொள்ளுமவர்கள் தான் ஆழ்வார்கள். அதற்கனுகுணமாக ஓய்ந்தமாவும் உடைந்த குன்னும் அந்நியும் நின்னழலால் தேய்ந்தவேயும் அல்லதல்லா சிங்கவேள் குன்னமே என் அந்த சிங்கவேள் குன்னமானது காட்டப்பட்டது. அடுத்தபடியாக 4வது பாசுரம் காட்டப்படுகிறது. எப்பும் வெவ்வேல் பொன்பெயரோன் ஏதலினின் உயிரவவ்வி ஆகம் வள்ளுகிறால் வகிர்ந்தவம் மானதிடம் அவ்வுநாயும் கழுகும் உச்சி போதொடுகால் சுழந்து தெய்வமல்லால் செல்லவொன்னா சிங்கவேள் குன்னமே. எப்பும் வெவ்வேல் பொன்பெயரோன், பொன்பெயரோன் பொன்னினுடைய பெயரை தன்னிடத்திலே உள்ளவன் ஹிரண்யன் பேரு. அந்த ஹிரண்யன் கையும் வேலுமாக நின்றால் எல்லாருக்கும் நிறுத்தம் ஏற்படுமா. வேல் அப்படி கையில வேலை பிடித்துக் கொண்டு நின்று விட்டானே, ஆனால் பார்க்கிறவர்கள் எல்லாம் அப்படி நடப்பவர்களாக அமைந்திருக்கிறார்கள். அதுக்கு மேல ஏதலனின் நுயிரை வவ்வி, ஏதலனுடைய சத்ருவனுடைய இன்னுயிரை வவ்வி இனிமையாக அமைந்திருக்கக்கூடிய அவனுடைய பிராணனை அபகரித்துன்னு காட்டு. அப்போ ஏதலன்னா சத்ருன்னு அர்த்தம். பெருமாளுக்கு சத்ருவே கிடையாதே, எனக்கு சத்ருவும் கிடையாது மித்திரனும் கிடையாது. இதுதானே பெருமான் எல்லா இடத்துலையும் சொல்றார். ஒரு இடத்துலயும் எனக்கு சாஸ்திரமும் கிடையாது, யார் இடத்துலையும் மைத்திரியும் கிடையாது, மித்திரத்துவமும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவனுக்கு சத்ரு யாராவது இருக்கிறாளா? யாருமே கிடையாது. நமே துவேஷ்யோஸ்தி ந பிரியா, நான் யாரையும் வெறுப்பது கிடையாது, நான் யார் இடத்துலயும் அன்பு செலுத்துறதும் கிடையாது. மாட்டில் இருக்கு. இதைத்தானே பெருமான் சொல்றார். அப்படி இருக்கிற போது அவன் ஏதலன் இன்னும் இறைவவ்வி, அவன் சத்ரு அப்படின்னு சொல்றாரு. ஆருக்கு சத்ரு? செற்றார் திரளழியச் சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலதம் பொற்கொடியே. செற்றார், இவாளுக்கு ஏது செற்றார்? சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்றார். பாகவதாளுக்கும் விரோதி கிடையாது, பகவானுக்கும் விரோதி கிடையாது. பகவானுக்கு விரோதி கிடையாது என்ற போது சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்றார். ஏதலின் இன்னுயிரை அப்படின்னா பிரகலாத சத்ரு நரசிங்க பெருமானுக்கு சத்ரு. என்னைக்கும் பக்தர்கள் தங்களுக்கு ஒரு சத்ருன்னு நினைக்கிறது கிடையாது. பகவானுக்கு ஆர் சத்ருவோ அவளை தங்களுக்கு சத்ருன்னு நினைக்கிறார். அதே மாதிரியாக பகவான் தனக்கோ தன் சத்ருன்னு நினைக்கிறது இல்லை. யார் பாகவதாளுக்கு சத்ருவோ அவன் பகவானுக்கும் சத்ரு. தீய புந்தி கஞ்சன் உன்மேல் சினமுடையன் சோறு பார்த்து யசோத சொல்றார்.
தீய புந்தி கஞ்சன், கம்சன் விரோதிப்பா, உன் பேர்ல கோச்சுக்கிறான். அப்ப கிருஷ்ண விரோதின்னு கம்சனை ஆர் சொல்றான்னா யசோத் சொல்றார். கண்ணன் கம்சன் என்ன சொல்றாருன்னா ஆழ்வார் அதை எடுத்து காட்டுறார். சாது சனத்தை நலியும் ஜனை சாதிப்பதற்கு சாதுக்களுக்கு விரோதி, பக்தர்களுடைய விரோதி பாகவதாளுக்கு விரோதியாக இருக்கிறார். பாகவதாளுடைய விரோதி பக்தர்களுக்கு, அதாவது பகவானுக்கு விரோதியா இருக்கிறார்கள். பகவத் விரோதிகள் பாகவதாளுக்கு விரோதி, பாகவதாளுடைய விரோதி பகவானுக்கு விரோதியாக அமைந்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல காட்டக்கூடிய அற்புதமான விஷயங்கள், பாகவதாளுக்கு ஆர் விரோதியோ அவளுக்குள்ள பகவான் அத்தனை கோபம் கொள்ளுகிறார். எங்க தெரியுதுன்னா திருப்பாவியாக்கியாத்துல இந்த பிரகரணத்தை எடுத்து காட்டுறார். ஸ்ரீவாச்சான் பிள்ளை காட்டுறார், நாயனார் காட்டுறார். அதாவது செத்தார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றம், அதாவது சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கிரியார் அப்படின்ற இடத்துல ஒண்ணுமில்ல, ராமராவண யுத்தம் நடந்துட்டு இருக்கு. ராவணனுடைய ஒரு அம்பு திருவடி மேல அப்படி தைத்து விட்டது, கொஞ்சம் ரத்தம் கசிய ஆரம்பிச்சது. அதை பார்த்ததும் ததோராமஹா மகா தேஜாஹா ராவணேன கிருதம் விருணம் திருத்வா பிரபக சார்கூலம் கோபஸ்ய வசமேயுவார். ராமபிரான் தான் கோபத்துக்கு வசப்பட்டான் சொல்லப்படுது. கோபம் வராது ஜிதக்ரோதனா இருக்கக்கூடிய ராமபிரானுக்கு திருவடி மீது அம்பு பட்டதும் கோபம் வந்து, தன் மீது அம்பு படத்தே கோபம் வரல. இப்போ பக்தர்களுக்கு ஆர் சத்ருவோ அவர்கள் பகவானுக்கு சத்ரு அப்படின்னு காட்டப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். துரியோதன சபைக்கு தூது போனான். நீ எங்கேயோ போய் சாப்பிட்டு வந்தேப்பா, என் வீட்டுல போஜனம் பண்ணிருக்கலாமே. பீஷ்ம துரோணாவதிக்கிரமிய மாம்சைவ மதுசூதனா, பீஷ்மரை விட்டாய், துரோணரை விட்டாய், என்ன விட்டாய், ஒரு தாழ்ந்தவன் வீட்டுல போய் போஜனம் பண்ணிட்டு வந்தையே, என்ன பார்க்காரு? கிமர்த்தம் புண்டரீகாட்ச புக்தம் விஷல போஜனம் பண்ணாயே அப்படின்னு கேட்கிறான். அப்படி கேட்ட உடனேயே பெருமான் சொல்ற வார்த்தை விஷதன்னம் ந போக்தவ்யம் விஷன்னம் நைவ போஜயேத். விரோதிகளுக்கு அன்னம் போடாதுன்னு சொல்லியிருக்கா, விரோதிகள் அன்னத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. விரோதிகள் அன்னம் புஜிக்கத்தக்கதல்ல, விரோதிகளுக்கு அன்னம் இடுவது தகுந்ததல்ல. ரெண்டு சாஸ்திரம் சொல்றதை நான் எப்படி உன் வீட்டுல சாப்பிட முடியும்? கண்ணா, உனக்கு எனக்கு என்ன விரோதம்? அப்ப தெரிவிக்கிறான், பாண்டவான் விஷசேராஜன் மம பிராணாகி பாண்டவா, என்னுடைய பிராணபூத்தர்களான பாண்டவர்களை நீ துவேஷம் பண்றியே, அப்ப நீ எனக்கும் துவேஷிதானே, நீ எனக்கும் விரோதி தானே அப்படின்னு சொல்றார். அதனால ஏதலன் இரண்யகசிப்புக்கு நரசிங்க பெருமானுக்கு என்ன ஒரு விரோதம் ஒன்றும் கிடையாது. ஆனால் பிரகலாத விரோதியானபடியாலே நரசிங்கனுக்கு விரோதி. அப்படி இருக்கிற பொழுது இந்த இடத்துல ஏதலனின் உயிரை ஒப்பி ஆகம் வள்ளுகிறால் பகிர்ந்தவம் மானரிடம் கவ்வு நாயும் கழுகும் உச்சி போதொடுகா சுழன்று. கவ்வு நாய் கழுகு இதெல்லாம் மேல அப்படியே சுழன்று கொண்டே இருக்கின்றன. உச்சி போதொருகால் சுழன்று தெய்வமல்லால் செல்ல ஒண்ணா சிங்கவேள் கொண்டாமே. தெய்வத்தை தவிர யாரும் உள்ள போக முடியாது. எல்லாரும் போகலாம், வாழாள் பற்று நென்னீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொள்மின் போதுவீர் போதுமினோ. பத்தர்களும் பகவர்களும் பழமொழிவாய் முனிவர்களும் பரந்த நாடும் சித்தர்களும் தொழுதிரஞ்சும் இசைவழக்காய் நிற்கின்ற திருவரங்கமே. இப்படி எல்லாரும் போலாம், யாருக்கும் சமோகம் சர்வபூதேஷு அப்படின்னு சொன்ன எம்பெருமானுடைய திவ்ய கஷேத்திரத்துக்கு தெய்வம் அல்லாஹால் செல்ல ஒண்ணா, தெய்வம் தவிர போக முடியாது அப்படின்னு திருமங்கையாழ்வார் சந்தோஷமா வேற சொல்றார். தெய்வம் தவிர வேற யாரும் போக முடியாதுன்னு அழுதுருக்கணும். தெய்வம் அல்லால் செல்ல ஒண்ணா சிங்கவேள் குன்னமே அப்படின்றாரே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார்கள். திருமங்கையாழ்வாருக்கு பரம சந்தோஷம். ஏன்னா தெய்வம்னா என்ன அர்த்தம்? விஷ்ணு பக்தி பரோ தேவா. யார் யாருக்கு பக்தி உண்டோ, அந்த விஷ்ணுவனிடத்துல பக்தி இருக்கிறதோ அவர்கள் தேவர்கள் என்கிற சப்தத்தாலே சொல்லப்படுகிறார்கள். விஷ்ணு பக்தி பரோ தேவஹா, யாருக்கு விஷ்ணு பக்தி உண்டோ அவன் தேவன்னு சொல்லப்படுகிறான். அப்போ தெய்வம் அல்லால்னா தெய்வம்ன்ற இடத்துல விஷ்ணு பக்தர்கள்னு போட்டுக்கோங்க. விஷ்ணு பக்தர்களை தவிர வேற யாரும் போக முடியாது.
மதியில் நீசரவர் சென்று அடையாதவனுக்கு மாமலையாவது நீர்மலையே. திருநீர்மலைக்கு ரொம்ப ஆச்சரியமான மங்களாசாசனம். மதியில் நீசரவர் சென்று அடையாதவனுக்கிடம், மதி இல்லாத நீச்சர்கள் போய் அடைய முடியாத எம்பெருமான் எங்க இருக்கானோ அது திருநீர்மலை எம்பெருமான், நீர்வண்ண பெருமாள் அப்படின்னு அந்த எம்பெருமானை காட்டார். அப்போ தெய்வத்தை தவிர மற்றவர்கள் போக முடியாதுன்னா பரம பாகவதோத்தமர்களை தவிர மற்றவர்கள் செல்ல முடியாது. இந்த பரம பாகவதோத்தமர்கள்லாம் எப்படி இருப்பா? எம்பெருமானிடத்திலே கண்ணெச்சில் இடமாட்டார்கள். எம்பெருமானுக்கு இவ்வளவா, அவனுக்கு அவ்வளவா அப்படின்னு பார்த்திவாளுடைய திருஷ்டி தோஷம் வராது. அப்ப எம்பெருமானுக்கு மங்களாசாசன பரர்கள், மங்களாசாசன பரர்களை தவிர மத்தையோர் செல்ல ஒண்ணான் சிங்கவேள் கொண்டாம் அப்படின்னு காட்டி இருக்கக்கூடிய அற்புதமான விஷயமாக அமைந்திருக்கு. அதி விலட்சணமாக வியாக்கியானம் பண்ணிட்டார். இதுக்கு அடுத்தது மென்னபேள் வாய் வாழை தோர் கோளரியாய் அவனன் பொன்னவாகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதனிடம் நின்ன செந்தி மொண்டு சூரை நீழ்விசும் கூடிழியா சென்னு காண்டற்கு அரிய கோயில் சிங்கவேள் கொன்னவே அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை. மென்ற பேழ்வாய், மடித்த வாயை உடையதாய் அமைந்திருக்கக்கூடிய பெரிய வாயோடு அந்த நரசிங்க பெருமான் தான் இருந்தான். அவனன் பொன்றவாகம் வெள்ளுகிறால் போழ்ந்த புனிதன். ஆக அவனன் பொன்ற ஆகும், அழிந்த சரீரம். இப்ப அழிந்த சரீரம்னா இந்த நரசிங்க ரூபத்தை கண்டான், கண்ட உடனேயே அவன் பொசுங்கி விட்டான், பொசுங்கின பன்றி போலே ஆகிவிட்டான். நரசிங்கத்தினுடைய அந்த வெப்பத்தை பார்த்தான், பொன்னன் ஆகையாலே உருகினான். இன்னொரு இடத்துல வியாக்கியானங்கள், அவனுக்கு இரண்யன்னு பேரு. இது நன்னா ஜுவாலாகேசம் திருநேத்திரம்னு இருக்கக்கூடிய அப்படியே ஜொலித்துக் கொண்டிருந்தான் நரசிங்க பெருமான். அதனால அவன் பொன்னனானபடியாலே அப்படியே படபடபடான்னு உருகி விட்டான், நேர்பண்டமாய் உருகினான். அவனன் பொன்றவாகம் வள்ளுகிறாள், கண்ட உடனே அவன் பிணமானான்னு காட்டுறான் பெரியவாச்சான். அப்படி பார்த்த மாத்திரத்திலேயே அவன் பிரேதஸ்மனா ஆகிவிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை. இப்ப அந்த ரூபத்தை கண்ட உடனே என்ன ஆச்சு? அழகான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. பார்த்தது பயம். அதாவது இந்த எம்பெருமானுடைய பாஞ்சஜன்ய கோஷத்தை கேட்டார்கள் திருதராஷ்டிர புத்திரர்கள், அவர்கள் பிணமானார்கள். இது கீதையில் இருக்கு. சகோஷோதார்த்த ராஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரயத்து, அவருடைய ஹிருதயத்தை பிளந்து விட்டது. அந்த மாதிரி நரசிங்க ரூபத்தை பார்த்ததும் இரண்யகசிபுனுடைய ஹிருதயமானது பிளக்கப்பட்டு விட்டது, அவன் பிரேதமாக ஆகியிருக்கிறான் அப்படின்னு சொல்றது. ராமராவண யுத்தம் அந்த விஷயத்தை திருமங்கையாழ்வார் காட்டுறார். என்ன காட்டுறாருனாக்கா, தன் சீதைக்கு நேராவன் என்னோர் நிசாச்சரிதான் வந்தாளை கூறார்ந்த வாளால் கொடிமோக்கும் காதிரண்டும் ஈரா விடுத்த அவட்கு மூத்தோனை வெண்ணரகம் சேராவகையே செலவுனித்தான். வெண்ணரகத்துக்கு போகாத வகையிலே அப்படி வில்ல எடுத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்பெருமான் வில்ல எடுத்தான், வில்ல நாணேற்றினான், ராவணன் முன்னால் அப்படி நிற்கிறான். அப்படி நின்ன உடனேயே அடுத்த க்ஷணம் ராவணன் நரகத்துக்கு போகாத இருந்தான். நரகத்துக்கு போகாத இருந்தான்னா பெருமான் அழிக்கலைன்னு அர்த்தமா? இல்லை. நரகத்துல எப்படிப்பட்டதான யாத்தனைகள் உண்டோ அத்தனை யாத்தனையும் இந்த எம்பெருமான் தான் வில்லை ஏந்தி இருக்கக்கூடிய அந்த சேவையை பார்த்த மாத்திரத்திலேயே, சேவித்த மாத்திரத்திலேயே, அந்த காட்சியை கண்ட மாத்திரத்திலேயே இவனுக்கு அத்தனை நரகானுபவம் ஆகிவிட்டது. அதே மாதிரியாக நரசிங்க ரூபத்தை கண்ட மாத்திரத்திலேயே இரண்யகசிபுவானவன் பிணம்பட விழுந்தான் என்று சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே பொன்னவாகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதனிடம். அப்போ அவனுடைய ஆகத்தை வள்ளுகிறாள் போழ்ந்தா இதனால ஆருக்கு லாபம் அப்படின்னா, பிரகலாத விரோதி அவன்னு தானே அவன் அழிச்சிருக்கான். அப்போ பிரகலாதன் தன்னுடைய விரோதி போனான், அவ பிரகலாதனுடைய விரோதி நான் அழித்தேன் அப்படின்னு நரசிங்க பெருமான் சொல்லலையா. சிறுக்கனுடைய விரோதியை அழித்திருந்தாலும் கூட ஸ்வயம் பிரயோஜனமாக செய்திருக்கிறார். என் விரோதி நான் போக்கினேன், எனக்காக நான் பண்ணினேன், குழந்தைக்கு பண்ணல, நான் உபகாரம் பண்ணல, இன்னொருத்தருக்கு உபகாரம் பண்ணினதாக நினைக்கவில்லை, தனக்காகவே பண்ணி கொண்டான் என்று நினைத்தான். ஆக பண்ணினது மற்றவாளுக்கா இருந்தாலும் என் லாபத்துக்காக பண்ணிட்டேன்,
என் நன்மைக்காக பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னானே, அதுதான் அவனுடைய புனிதத்தன்மை, அவனுடைய சுத்தியோகம்னு காட்டப்படும். திருப்பாணாழ்வார் எம்பெருமான் தனக்கு அடிமையாக்கிக் கொண்டான். சரி, அமலனாதிபிரான். அடுத்தது இந்த திருப்பாணாழ்வாரை பாகவதர்களுக்கு அடிமையாக்கினான். அடியார்க்கென்னை ஆழ்படுத்த விமலன். திருப்பாணாழ்வார் அவர் கேட்டார், அதனால அவர் திருப்பி திருப்பி கேட்டபடியால ஏதோ பண்ணிட்டு போவோமே அப்படின்னு எனக்கு அடிமையாக்கி என் அடியவர்களுக்கு அடிமையாக்கினேன் அப்படின்னு சொன்னானா, திருப்பாணாழ்வார் கேட்காமலேயே செய்தான். அது நிமலன். திருப்பாணாழ்வார் கேட்காமல் செய்தான். ஆனாலும் எதுக்காக செய்தேன் ரங்கநாதன் கேட்டா, ஏதோ அவருக்கு இருந்து போட்டமேன்னு பண்ணேன், அவருக்கு ஒரு நல்லது பண்ணலாமேன்னு பண்ணேன். இல்லை, எனக்கு நல்லது பண்ணினேன். திருப்பாணாழ்வாரை எனக்கும் என் அடியவர்களுக்கும் ஆக்கினதுனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு ஸ்வயம் பிரயோஜனமாக செய்தான். அப்பதான் நின்மலன், தோஷமில்லாதவன். அந்த மாதிரி இந்த இடத்துல புனிதன்ற சப்தத்துக்கு அர்த்தம் காட்டுகிற போது சிறுக்கனுக்கு உதவினது தனக்குத்தான் உதவி கொண்டான், ஸ்வயம் பிரயோஜனமாக செய்தான்னு சொல்லும்படியாக நிலையாக அமைந்திருக்கிறது. நின்ன செந்தி மொண்டு சூரை நீழ்விசும் ஊழிய சென்று காண்டற்கு அரிய கோயில். அப்ப அந்த இடத்துல என்ன பண்றதுன்னா, அக்னி மேல அப்படியே பறந்து கொண்டிருக்கக்கூடியது. அப்படி பறந்து கொண்டு போகும்படியான அந்த அக்னி நின்ன செந்தி மொண்டு சூரை நீழ்விசும் ஊழிய சென்று காண்டற்கு அரிய கோயில். சென்று காண்டற்கு அரிய கோயில் எப்படி பரமபதமானது சென்று காண்டற்கு அரிய கோயிலா இருக்கிறதோ, அந்த மாதிரி அகோபில கஷேத்திரமும் சென்று காண்டற்கு அரிய கோயிலாகத்தான் அமைந்திருக்கிறது என்று காட்டக்கூடிய விஷயம் இந்த 5 பாசுரங்கள் ஆயிற்று. அடுத்தது 6வது பாசுரம். எரிந்த பைங்கண் இலங்கு பேழ்வாய் எய்த்தொடு எவ்வொரு வென்று எரிந்து வானோர் கலங்கியோட இருந்தவம் மானதிடம். அந்த நரசிங்க ரூபத்தை பார்த்ததும் தேவர்கள் எல்லாம் இப்படி ஒரு ரூபத்தை பெருமாளத்துல பார்த்ததே இல்லையே. ஏற்கனவே பல ரூபங்கள் பெருமாள் எடுத்திருக்கிறார், ஆனால் இப்படி ஒரு ரூபத்தை நான் பார்த்ததே கிடையாதே. எரிந்த பைங்கண் இலங்கு பேழ்வாய் எய்த்தொடு எவ்வொருவென்னு இருந்துவானோர் கலங்கியோடு இருந்தவம் மானதிடம் நெறிந்தவேயின் முழையுள் நின்று நீணெறிவாய் உழுவை. உழுவை உழுவைன்னு சொன்னால் புலின்னு அர்த்தம். அந்த மூங்கில்கள் இருக்கின்றன, அந்த மூங்கில்கள் நடுவுல திரிந்த ஆனைச்சோடு பார்க்கும். யானைகளுக்கெல்லாம் புலிகளை கண்டால் பயம். அதனால யானை எங்கெங்க இடைவெளி இருக்குமோ, மூங்கிலுக்கு நடுவுல மூங்கில்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இடைவெளியில இப்படி அப்படியும் பூந்து பூந்து போறது. இந்த புலி இருக்க இப்படி அப்படியும் கிழக்கிழ பார்த்துட்டு வரதான். என்ன பார்க்கிறதுனா, எந்த இடத்துல யானை போயிருக்கிறது, எந்த இடத்துல யானையினுடைய சுவடு இருக்கிறது, யானையினுடைய கந்தம் எந்த இடத்துல இருக்கிறது, அடிச்சோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை பார்த்து கொண்டு புலிகள் அங்க போய்கொண்டிருக்கக்கூடிய நாட்டுப்பகுதியாயிருக்கக்கூடிய சிங்கவேள் குன்னம் அது எம்பெருமானுடைய இடம்னு காட்டுகிறார். முனைத்த சீத்தம் மின்சுட போய் மூவுலகும் பிறவும் அனைத்து மஞ்ச ஆளறியாய் இருந்தவம் மானதிடம். எல்லாரும் பயப்படுகிறார்கள். இருந்தவம் மானதிடம் நனைத்த தீயும் கல்லுமல்லா வில்லுடை வேடருமாய் தினைத்தனையும் செல்ல ஒண்ணா சிங்கவேள் குன்னமே. சாமானியாதிகாரிகளாலே உள்ளுக்குள்ளே செல்ல முடியாததாய் அமைந்திருக்கக்கூடிய சிங்கவேள் குன்னம் என்ன 7வது பாசுரத்திலே காட்டியிருக்கக்கூடிய நிலை. அடுத்தபடியாக 8வது பாசுரத்திலே நாத்தழும்ப நான்முகனும் ஈசனுமாய் முறையாலேத்தா அங்கோர் ஆளறியாய் இருந்தவம் மானதிடம் காய்த்தவாக தொலிப்ப கல்லதர் வேங்கே போய் தேய்த்த தீயால் விண் சிவக்கும் சிங்கவேள் குன்னமே. ஆக வாகி மரங்கள் இருக்கின்றன, அதனுடைய நெத்து நெத்தாக இருக்கக்கூடிய பல காய்கள் அப்படிப்பட்டவை எல்லாம் ஒன்றோடொன்று உரசுகின்றன. அதனாலே தேய்த்திருக்கக்கூடிய தீ அபாரமா நெருப்பு பற்றி காட்டு தீ போர் பரவி இருக்கிறது. அப்போ வெண் சிவக்கும். ஆகவே மூங்கில் தேய்த்து நிற்கக்கூடிய தீ அதனாலே விண் சிவக்கிறது, ஆகாசம் சிவந்தே போயிற்று, சிகப்பா இருக்கக்கூடியது அப்படின்னு காட்டக்கூடிய விஷயம். இது 8வது பாசுரம். அடுத்தாவது 9வது பாசுரத்திலே நல்ல நெஞ்சே நாம் தொழுதும். இந்த இடத்துல இந்த நாம் தொழுதும்ன்ற வார்த்தை இருக்கே, அதை என்ன பண்ணணும்னா சிங்கவேள் குன்னமே நாம் தொழுதும் முதல் பாசுரத்துல சேர்த்துக்கோங்க, 2வது பாசுரத்திலையும் சேர்த்துக்கோங்க, 3வது பாசுரத்திலையும் சேர்த்துக்கோங்க. சிங்கவேள் குன்னமே அங்கண்யால மஞ்ச அங்கோராளறியாய் அவனன் பொங்கவாகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதனின் பைங்கணானை கொம்பு கொண்டு பத்திமையால்
அடிக்கு செங்கனாளி இட்டிறைஞ்சும் சிங்கவேள் குன்னமே நாம் தொழுதும். அப்ப நாம் தொழுதும்ன்றத ஒவ்வொரு பாட்டிலையும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்ற. இது எது போலன்னா, திருவாய்மொழியில உயர்வர உயர்நலமுடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி அவனவன், துயரறு சுடரடி தொழுதழன் மனனே, துயரறு சுடரடி தொழுதழன் மனனே. இது வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தை என்ன பண்ணணும்னா, தொழுதழன் மனனே அப்படின்ற இந்த வார்த்தைகள் இருக்கின்றனவே, இவற்றை ஒரு பாட்டிலையும் சேர்த்துக்கோங்கன்றார். இளனது உடையனது என அவரியவன், நிலனிடை விசும்பிடை உருவின் அருவினன், புலனொடு புலனலன் ஒழிவிலன் பரந்தா அந்நலனுடைய ஒருவனை நணுகினம் நாமே, அவன் சுடரடி தொழுதெழன் மனனே, அவன் துயரது சுடரடி தொழுதெழன் மனனே, மனநக மலமர மலர் மிசை எழுதரும், மனனுணர் வளவிலன் பொறியுணர்வவையிலன், இனனுணர் முழுநலம் எதிர் நிகழ் கல்வினும், இனநிலன் எனனுயிர் மிகு நர இளனே, அவன் துயரது சுடரடி தொழுதெழன் மனனே. ஒரு பாட்டிலையும் இந்த தொழுதழன் மனநேன்றது சேர்த்துக்கும். அதே மாதிரியாக இங்க இருக்கக்கூடிய 9வது பாட்டுல நல்ல நெஞ்சே, நெஞ்சே நீ எனக்கு எவ்வளவு நல்ல, உன்னுடைய சககாரம் இருக்கவேதான் அவனோடு கூட நாம சேவிக்க முடியும். நீ போகவேதான் ஒம்பினால நான் வந்தேன். ஒந்தொத்த நெஞ்சே நல்ல நெஞ்சே நாம் தொழுதும், நாம் தொழுதும் சிங்கவேள் குன்னமே நாம் தொழுதும். நெஞ்சோட கூட சொல்லிக் கொடுக்கும்படியானதா, சேர்த்து கொள்ளும்படியான வார்த்தை. நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடைய நம்பெருமான் அல்லிமாதர் புல்க நின்ன 1000 தோழனிடம் நெல்லி மல்லி கல் மல்கி கல்லுடைப்ப புல்லிலையார்த்து. இந்த நெல்லி மரங்கள் எல்லாம் வேர் விட்டு இருக்கிற கல்லெல்லாம் உடைச்சுட்டு போயிட்டு, புல்லிலையார்த்து அதர்வாய் சில்லி சில் என்று சொல்லராத சிங்கவேள் குன்னமே என்று தெரிவித்து, இப்படி 9 பாசுரங்களாலே சிங்கவேள் குன்னமே என்று தெரிவித்து, 10வது பாசுரத்தாலே செங்கனாளி இட்டிறைஞ்சும் சிங்கவேள் குன்னுடையார் எங்களீசன் எம்பிரானை இருந்தமிழ்நூற் புலவன், மங்கையாளன் மண்ணு தொல்சீர் வண்டரைதார் கலியன், செங்கையாளன் செஞ்சொல் மாலை வல்லவர் தீதிலரே. செங்கனாளி இட்டிறைஞ்சும் ஆரம்பம் பாசுரம், உபக்கிரம உபசம்ஹாரம் ஒன்னாரு. பைங்கண் ஆனை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கனாளி இட்டிறைஞ்சும் சிங்கவேள் குன்னுடையா எங்களீசன் எம்பிரானை இருந்தமிழ்நூற் புலவன். திருமங்கையாழ்வார் தம்மை காட்டிக் கொள்ளுகிறார். இருந்தமிழ் பெரிதா இருக்கக்கூடிய அற்புதமான தமிழ் கிரந்தங்களிலே புலவராய் இருக்கிறார் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், இந்த இருந்தமிழ்நூற் புலவன் இவர் சாதித்துக் கொள்ளுவதை அற்புதமாக நாயனார் ஆச்சாரியத்திலே காட்டுகிறார். வேத சதுஷ்டய அங்கோபாங்கங்கள் 14 போலே ஆழ்வாருடைய 4 திவ்ய கிரந்தங்களுக்கும் இந்நாளுக்கும் இருந்தமிழ்நூற் புலவர் பனுவலாரும் மற்ற எண்மர் நன்மாலைகளும். வேதம் 4 இருக்கு, அதுக்கு 6 அங்கங்கள் இருக்கு, உபாங்கங்கள் இருக்கின்றன. அதே போல ஆழ்வாருடைய திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி ஆகிற 4 திவ்ய கிரந்தங்களுக்காக அமைந்திருக்கக்கூடிய 6 அங்கங்கள், திருமங்கை ஆழ்வாருடைய திவ்ய கிரந்தங்களா இருக்கக்கூடிய 6 பிரபந்தங்கள், பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருவிழுக்கூத்திரிக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருநெடுந்தாண்டகம் என்னும்படியான 6 பிரபந்தங்களும் மற்ற எண்மரு நன்மாலைகளும், மற்ற 8 பேருடைய நன்மாலைகளும் அப்படின்னு காட்டுறார். அதுல திருமங்கை ஆழ்வாருடைய 6 பிரபந்தங்களை காட்டுகிற போது இருந்தமிழ்நூற் புலவர் பனுவல், இருந்தமிழ்நூற் புலவரா இருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்கள்னு காட்டுறார். அப்ப இருந்தமிழ்நூல்னா என்ன? ஆழ்வாருடைய திருவாய்மொழி முதலான பிரபந்தங்களுக்கு, திருவிருத்தம் முதலான பிரபந்தங்களுக்கு அங்க பிரபந்தங்களாக திருமங்கை ஆழ்வாருடைய பிரபந்தங்கள் இருக்கின்றன சொன்னால், அப்போ இருந்தமிழ்நூற் புலவர்ன்றதுக்கு இதுக்கேத்த மாதிரி வரும். அப்ப என்ன அர்த்தம்னா, ஆழ்வாருடைய திருவாய்மொழிக்கே இருந்தமிழ் நூல்னு பேரு. நம்முடைய சம்பிரதாயத்துல திருநெடுந்தாண்டக புலவர் பராசரப்பட்டர், திருப்பாவை புலவர் எம்பெருமானார், திருவாய்மொழி புலவர், இருந்தமிழ்நூற் புலவர்னா இருந்தமிழ் நூல்னா திருவாய்மொழிதான். திருவாய்மொழிக்கு இருந்தமிழ் நூல்னு ஆர் சொன்னார் சுவாமின்னா ஆழ்வாரே சொல்லியிருக்காரு. தாம் பெற்ற பிள்ளைக்கு தாமே நாமகரணம் பண்ணுகிறார் போலே ஆழ்வார் தாமே நாமகரணம் பண்ணி இருக்கிறார் திருவாய்மொழிக்கு. என் நெஞ்ச துள்ளிருந்து இங்கிருந்தமிழ் நூல் இவைமொழிந்து வன்னஞ்ச திரணியனை மார்பிடந்த வாட்டாத்தான் மன்னஞ்ச பாரதத்து பாண்டவர்காய் படதொட்டான்
நன்னஞ்சே நம்பெருமான் நமக்கருள் தான் செய்வானே. என்னஞ்ச துள்ளிருந்தான் இங்கு இருந்தமிழ் நூல் இவை மொழிந்தான். அற்புதமாக இருந்தமிழ் நூலாக இருக்கக்கூடிய இந்த அற்புதமான திருவாய்மொழியை பெருமான் சொன்னான். ஆழ்வார் சொல்றார். திருவாய்மொழிக்கு ஆழ்வார் இருந்தமிழ் நூல்னு திருநாமமிட்டார். அந்த இருந்தமிழ் நூலிலே ஆர் புலவர் என்னால் திருமங்கை ஆழ்வார் புலவர். ஆகவே இருந்தமிழ்நூற் புலவன் மங்கையாளன் மண்ணு தொல்சீர் வண்டரைதார் கலியன் செங்கையாளன் செஞ்சொல் மாலே வல்லவர் தீதிலரே. ஆகவே அப்படிப்பட்டவர்கள் தீதே இல்லாதவர்களாக அமைந்திருக்கிறார்கள். அப்படின்னா அவர்களுடைய விரோதி என்னென்ன உண்டோ அத்தனையோ நரசிங்க பெருமான் தான் போக்கி விடுவான் அப்படின்னு சொல்லும்படியான நிலையாக அந்த நரசிங்க பெருமானுடைய வைபவத்தை இந்த 10 பாசுரத்திலே சிங்கவேள் குன்னம் என்னும்படியான அற்புதமான பதிகத்திலே காட்டுகிறார். ஆக பல பெரியவர்கள் பரம ரசமாக இதற்கு பல வியாக்கியானங்களும் அனுகிரகிப்பார்கள். 9 பாசுரங்கள் 9 பாசுரங்களும் நவ நரசிம்மர்களையும் சொல்லும்படியாக அமைந்திருக்கிறது என்று சுவாபதேசமாக அனுபவிக்கும்படியான அனுபவங்கள்லாம் பல அமைந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட இந்த பாசுரார்த்தங்களை இந்த கோஷ்டியிலே விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று நியமித்தவர்களாய் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியவே வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தொள்ளிருக்கும் நம் எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜியர் சுவாமியுடைய திருவடித்தாமரைகளுக்கு அதற்கு மேற்பட அந்த அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய எம்ஓபி அறக்கட்டளையார் அவர்களுடைய திருவடித்தாமரைகளுக்கும் வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த கோஷ்டியாருக்கும் வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு சமிக்கும்படியான பிரார்த்தனையோடு உபன்யாசத்தை நிறைவுறுத்துகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமா திருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.